கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வானம் 6. அடுத்த நாள் காலை தன் குன்னூர் பயணத்தை முடித்துக்கொண்டு கிளம்புவதாக வருண் முன்பு திட்டமிட்டிருந்தான். இப்போது அப்படி ஒரு நினைவு கூட அவனுக்கு கொஞ்சமும் இல்லை. வழக்கமாக அதிகாலையிலேயே விழித்துவிடும் பழக்கம் கொண்டவன் என்பதால் அன்றும் வழக்கம் போல உறக்கம் கலைந்து விட்டாலும் எழுந்து கொள்ள மனம் வராமல் படுக்கையில் படுத்தபடியே ஏதேதோ சிந்தனைகளில் மூழ்கி இருந்தவனை அவனின் அலைபேசி அழைப்பு கலைத்தது. அதை எடுக்கக்கூட மனமில்லாமல் இருந்தவனை மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்து கலைக்க ஒரு சலிப்போடு எடுத்து அழைப்பது யார் என பார்த்தவன் அது தன் அந்தரங்க உதவியாளர் ரஞ்சன் என தெரியவும் அட்டன் செய்து காதுக்கு கொடுத்தான். அந்த பக்கம் இருந்து, சாரி சித், பேக்கிங்ல இருக்கியா? டிஸ்டர்ப் செஞ்சிட்டேனா? அடுத்து எங்க போறதா பிளான்? கிளம்பு முன் கால் செய்வேன்னு இவ்வளவு நேரம் வெயிட் செஞ்சேன், கால் வரல, அதான் என கேட்கவும் சற்று நேரம் அமைதி காத்தவன், நோ ரஞ்சா, எங்கேயும் போகல, இங்கதான் இருக்க போறேன் என பதிலளிக்க இது வருணின் வழக்கத்திற்கு மாறான செயலாக ரஞ்சனுக்கு தோன்றவும், சித், உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என கேட்க, நாட் லைக் தட், ஐம் ஓகே என குரலில் எந்த வகை பாவம் என பிரித்து அறிய முடியாத ஒரு பாவத்தில் பேசியதைக் கண்டு அந்த பக்கம் ரொம்பவே குழம்பி போனான் ரஞ்சன். எப்போதுமே வருணின் உணர்வுகளை அத்தனை எளிதாக கண்டு கொள்ள முடியாது. அதை மறைத்து வேறு ஒரு உணர்வை முகத்தில் காட்டுவதில் வல்லவன் வருண். ஆனால் சிறு வயதில் இருந்தே வருணை தெரிந்தவன் என்பதால் ஒரு சில உணர்வுகளை எளிதாக அடையாளம் கண்டு கொள்ள முயலுபவன் இந்த நேரத்தில் இப்படித்தான் இருக்கும் வருணின் மனநிலை என ரஞ்சனால் எளிதாக கணிக்க முடியும். அப்படிப்பட்டவனே இன்று குழம்பி போகும் அளவிற்கு இருந்தது வருணின் பேச்சு. எங்கே போகிறான் என்பதை கூட அன்று அந்த நிமிடமே ரஞ்சனிடம் தெரிவிப்பான். முன்பே தன் எந்த திட்டத்தையும் தெரியப்படுத்த மாட்டான். அது கூட தெரிவிப்பது எதற்கு என்றால் ஏதாவது அவசர தேவைக்கு பயன்படக்கூடும் என்பதனால் மட்டுமே. இல்லை என்றால் ரஞ்சனிடம் கூட அவற்றை தெரிவிக்க மாட்டான் வருண். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக இந்த 1 மாத ஓய்வை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் வருண் 10 நாட்களுக்கும் மேல் எந்த ஒரு இடத்திலும் இருக்க மாட்டான். ஒவ்வொரு இடமாக மாற்றிக்கொண்டு சென்று கொண்டே இருப்பான். இந்தியாவிற்குள்ளேயேதான் வேறு வேறு ஊர்களில் தன் ஜாகையை மாற்றுவானே தவிர ஒரே இடத்தில் இருப்பதை விரும்ப மாட்டான். அது வேறு சில தொந்தரவுகளை தரக்கூடும் என்பதால் முன்கூட்டியே தவிர்த்து விடுவான். அவ்வளவு ஏன், சில இடங்களில் 2 நாட்கள் கூட இருக்க முடியாமல் கிளம்பி சென்று சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்படிப்பட்டவன் திடீரென்று இப்படி சொல்லவும் என்னவாக இருக்கும் என்ற யோசனையோடு இருந்த ரஞ்சனிற்கு குழப்பத்தை ஏற்படுத்த மீண்டும் கேட்டால் நிச்சயம் முகத்தில் அடித்தது போல பதில் வரும் என தெரிந்தாலும் மனம் கேட்காமல், சித், ஏதாவது பிரச்சனையா என கேட்க, இல்ல, இங்க ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்றேன் இந்த முறை. பட் எத்தனை நாள்னு எல்லாம் பிளான் பண்ணல, கிளம்பும் முன் உனக்கு சொல்றேன் என முடித்து கொண்டவன் போனை அணைத்து படுக்கையில் விட்டு எறிந்து மீண்டும் தன் நினைவுகளில் மூழ்கினான். வருணிற்கு நிறையவே சிந்திக்க வேண்டி இருந்தது. முதலில் அபியின் மேல் தனக்கு இருப்பது எந்த மாதிரியான உணர்வு என இந்த நிமிடம் வரை அவனால் பிரித்தறிய முடியவில்லை. நிச்சயமாக ஒரு 8 வருடத்திற்கு மேல் இருவருக்கும் இடையில் வயது வித்தியாசம் இருக்கும் என மனதிற்கு தெளிவாக தெரிந்தாலும் அந்த சிறு பெண்ணின் மேல் மனம் சாய்வதை வருணால் தடுக்க முடியவில்லை. எண்ணங்கள் முழுவதும் அபியை மீண்டும் மீண்டும் சுற்றி வருவதையும் அவளின் அருகாமைக்கு ஒவ்வொரு நொடியும் ஏங்குவதையும் எண்ணியவனுக்கு ஒரு 2-3 நாட்கள் மட்டுமே, அதுவும் அதிக நேரம் கூட இல்லாமல் சில மணி நேரங்கள் பழகிய ஒருத்தியை இந்த அளவிற்கு மனம் தேடுவதற்கான காரணம் என்ன என்பதுதான் வருணால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. மனம் தெளிவாக இருக்கும்போது சில விஷயங்களுக்கு உடனடியாக தெளிவான விடை கிடைக்கும். ஆனால் மனம் முழுவதும் வேறு ஒரு நினைவுகளில் மூழ்கி இருப்பதாலோ என்னவோ வருணால் யோசித்து தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. தன் பல வருட பழக்கத்தை சட்டென்று உடைத்து கொண்டு தானாக சென்று அவளிடம் பேசியதும், இன்று தன் பயணத்தை கூட ரத்து செய்துவிட்டு அவள் இங்கே இருக்கிறாள் என்பதற்காக இங்கு இருக்க நினைப்பதும் சரியா? இது சரிப்பட்டு வருமா? இல்லை இது எதில் கொண்டு போய் விடும் என ஒரு பக்கம் மனம் சிந்தித்தாலும் மற்றொரு மனமோ
எதை பற்றியும் கவலைப்படாமல் அபியை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அபி எத்தனை நாட்கள் இங்கு இருப்பாள் என்று கூட இப்போது வரை வருணுக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவள் அதிக நேரம் தன்னோடு செலவிட நிச்சயமாக முடியாது என்பது அறிந்த விஷயம்தான். நண்பர்களோடு சேர்ந்து வந்திருப்பவள், அவர்களோடு சந்தோஷமாக பொழுதை கழித்து கொண்டிருப்பவள், அதை விட்டுவிட்டு தன்னோடு வந்து இருக்க போகிறாளா என அத்தனை குழப்பத்திலும் தெளிவாக யோசித்தவனுக்கு, ஆனால் அதற்காக அவளோடு பழக கிடைக்கும் சில நிமிட சந்தர்ப்பத்தை கூட இழக்க மனம் விரும்பவில்லை. 2 நாட்களாக அபியை காணாமல் தவித்த தவிப்பு அத்தனையும் நேற்று ஒரு சில நொடிகளே அவள் தன்னருகே வந்து பேசிய நிமிடம் காணாமல் போய் அமைதி அடைந்ததையும், அதன் பிறகு அந்த தவிப்பு இல்லாமலே போனதையும் எண்ணியவன், ஒரு நாளைக்கு சில நொடிகள் மட்டும் அவளை பார்த்து பேசினால் கூட போதும், இப்போதைக்கு வேறு எதுவும் தனக்கு தேவையில்லை, அபி இந்த ஊரில் இருக்கும் வரை இங்கிருந்து செல்வதில்லை என்ற முடிவிற்கு வந்தான். இதையெல்லாம் விட அபிக்கு தன்மேல் இப்படி ஒரு ஈர்ப்பும் எண்ணமும் இருக்குமா என்று கூட வருண் யோசிக்கவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. தன் தனிமைக்கு மருந்தாக அபி அருகாமையை நாடுகிறோம் என்று சரியாக வருணின் எண்ணம் செல்ல, ஆனால் இத்தனை வருடங்களில் எத்தனையோ பேரை சந்தித்தபோது ஏற்படாத இந்த ஈர்ப்பு அவள் மேல் மட்டும் ஏற்பட என்ன காரணம் என்றுதான் வருணுக்கு புரியவில்லை. ஒருவேளை தன்னை வேறுபடுத்தியும் வியந்தும் பார்க்காமல் இயல்பாக ஏற்றுக்கொண்ட அந்த பாங்கு பிடித்ததோ என ஓரளவு தன் மனதை தெளிவாக அறிந்து கொண்டவன் முடிந்தவரை அபியோடு பழகும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். கொஞ்சம் யோசித்து தெளிவடைந்தவன் அதன் பிறகு எழுந்து குளித்து காலை உணவை தயார் செய்து உண்டுவிட்டு சிறிது நேரம் மனம் அமைதியடைய பாடல்களை ஒலிக்கவிட்டு கண்மூடி அமர்ந்து இருந்தான். முன்மதிய நேரமாகவும் அபியை காண வேண்டும் என்ற பரபரப்பு மனதில் எழ, அதை ஒதுக்கி தள்ள முடியாமல், ஏதோ நான் இங்கு வருவேன் என அபி சொல்லி சென்றது போல மீண்டும் பார்க்கை நோக்கி நடந்தவனின் மனமும் இதே கேள்வியைத்தான் அவனிடம் கேட்டது. எந்த நம்பிக்கையில் அவளை தேடி மீண்டும் மீண்டும் அங்கேயே செல்கிறாய் என அதற்கு வருணிடம் பதிலில்லை. முதலில் அவளை அங்கு சந்தித்ததாலோ என்னவோ அந்த இடம் வருணின் மனதிற்கு மிகவும் பிடித்த இடமாகி போனது. அன்று அவள் அமர்ந்திருந்த இருக்கையில் ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக அமர்ந்து அவள் வரும் வழியையே வழிமேல் விழி வைத்து காத்திருந்தும் அபி வராமல் போக சிறிது ஏமாற்றம் மனதிற்குள் பரவியது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்து பார்த்துவிட்டு எழுந்து சென்று விடலாம் என நினைத்தவன் சில நிமிடங்களிலேயே தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அன்று அபி சொன்ன அவள் தங்கியிருக்கும் வீடு இருந்த வீதியில் இறங்கி நடை போட்டான். அந்த பகுதி முழுவதுமே சற்று பெரிய மனிதர்கள் இருக்கும் பகுதி என்பதால் எப்போதும் ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாமல் வெறிச்சோடி போய் காணப்படும். அபி இருந்த வீதியில் 8 வீடுகள் இருந்தன. இவற்றில் எது அவள் தங்கியிருக்கும் வீடு என்று கூட வருணுக்கு தெரியாது. இருந்தும் தெருமுனை வரை நடந்தவன் மீண்டும் திரும்பி மெல்ல இரு பக்கமும் சாதாரணமாக பார்ப்பது போல் பார்த்து கொண்டே நடந்தான். அவன் எதற்கு வந்தானோ அதற்கு எந்த பயனும் கிடைக்காமல் போனது. ஒரு சலிப்போடு மீண்டும் தன் வீட்டிற்கு செல்ல தெருமுனையை அடைந்தவனின் கால்கள் அப்படியே பிரேக்கிட்டு நின்றன. காரணம், எதிரில் அபி வந்து கொண்டிருந்தாள். வெளிர் நீல நிற முழு பாவாடையும் அதற்கு பொருத்தமாக வெள்ளையும் நீலமும் கலந்த ஷர்ட்டும் அணிந்து மேலே நீல நிற ஷாலை கழுத்தை சுற்றி போட்டபடி கழுத்தில் கேமரா சகிதம் நடந்து வந்து கொண்டிருந்தவளை தலை முதல் கால் வரை பார்த்தபடியே வருண் நிற்க, வருணை இங்கு சற்றும் எதிர்பாராததால் தன் போக்கில் நடந்து வந்து கொண்டிருந்தவள் தலையை நிமிர்ந்து பார்த்ததும் ஆச்சரியத்துடன் ஹாய் என்றபடி தன்னை மீறிய ஆச்சரியத்தோடு அப்படியே நின்றுவிட்டாள். வருண் ஒரு சிறு தலையசைப்போடு ஹாய் என்றவன் அப்பொழுதுதான் அவள் கைகளில் இருந்த கூடையை பார்க்க அதில் காய்கறிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன. வருண் கூடையை கவனிப்பதைக் கண்டு மார்க்கெட் போயிட்டு வரேன் என அவன் கேட்பதற்கு முன் பதிலளித்தவளை வியப்பாக பார்த்தவன், இங்கிருந்து சற்று தூரம் மார்க்கெட் என்பதால் நடந்தா சென்று வருகிறாள் என்று தோன்றவும் ஏன் என தொடங்கி கேட்க வருவதற்குள் சும்மா டைம் பாஸ் என கூறியவளை போலியாக ஓ அப்படியா என்பது போல மேலும் கீழும் பார்த்தவனுக்கு அவள் அணிந்திருந்த உடை, கழுத்தில் இருந்த கேமரா,
கையில் இருந்த கூடை என ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் இருக்கவும் ஏற இறங்க பார்த்து இது என்ன கோலம் என புன்னகைக்க, பழமையும் புதுமையும் கலந்த பதுமை நான் என கைகளை உயர்த்தி நாடக பாணியில் பேசியவளை கண்டு சிரித்தபடியே, எங்கே உன் யானைப்படை குதிரைப்படை எல்லாம் காணும் என்றவனின் கேள்விக்கு, எல்லா படையும் கிளம்பி சென்னை போயாச்சு என சோகமாக முகத்தை வைத்தபடி சொன்னவள் வீட்டை நோக்கி நடக்க, கூடவே நடந்தபடியே வருண், ஹாலிடே ட்ரிப் தானே வந்தீங்க என்று சற்று அதிர்ச்சியாகவே கேட்டான். அவன் அதிர்ச்சிக்கு காரணம் மற்றவர்கள் சென்றது இல்லை, அவளுக்காக தான் இங்கு இருக்க எங்கே அடுத்து அபியும் கிளம்பி சென்று விடுவாளோ என்பதுதான். ஆம் என்பது போல் வருணுக்கு பதிலளித்தவள், அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ல ஏதோ ப்ராப்ளம், நைட்டு கால் வந்தது, எல்லாரும் மார்னிங் கிளம்பி போயிட்டாங்க என பதிலளிக்க, கேள்வியாக அபியை பார்த்தவன், அப்போ நீ போகலையா எனவும், இல்ல வினோத் இங்க தான் இருக்கான், அவனுக்கு ஊட்டியில ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இன்னும் 10 நாள் இங்க தான் இருப்பான், நான் அவங்க கூட போய் மட்டும் என்ன செய்ய போறேன், ஹாஸ்டல்ல 4 சுவரை வெட்டுன்னு பார்த்துட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும், அதுதான் இங்கேயே இருக்கலாம்னு யோசிச்சேன், அட்லீஸ்ட் வினோ வெளியில போனா கூட இந்த கிளைமேட் அந்த பார்க் இப்படி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா என பேசியபடியே தாங்கள் இருந்த வீட்டின் அருகே வந்தவள் சற்று தயங்கி வருண் எப்படி எடுத்துக்கொள்வானோ என்று எண்ணியபடியே, உள்ள வரீங்களா என அழைத்தாள். அபியின் மனதில் என்னதான் தன்னோடு சாதாரணமாக பேசி பழகினாலும் தங்கள் வீட்டிற்கு வரும் அளவிற்கு வருண் சம்மதிப்பானா என சரியாக தெரியவில்லை. அழைப்போமா வேண்டாமா, அழைப்பது சரிதானா, வாசல் வரை வந்தவர்களை அழைக்கவில்லை என்றால் தவறாகுமா என 2 வீட்டிற்கு முன்பிருந்தே மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தியபடியே வந்தவள் வீட்டின் கேட்டில் கை வைத்தபடி வருணை கேட்க, யாரு இருக்காங்க வீட்ல என வருண் கேட்கவும், யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் உங்களை யாருக்கிட்டையும் கோத்து விட மாட்டேன், தைரியமா வாங்க, வினோ 3 மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கான், ஐ எம் டேம் ஷுர் 7 மணிக்கு முன்னாடி வரவே மாட்டான் பக்கி, எத்தனை முறை இந்த டயலாக் நான் கேட்டு ஏமாந்து இருப்பேன் தெரியுமா என சொல்லியபடியே, நீங்க உள்ள வாங்க என கேட்டை நன்றாக திறக்கவும் 2 அடி முன்னால் வைத்தவன் பின்பு நின்று, ஆர் யூ ஷுர், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என உறுதிப்படுத்தி கொள்ள கேட்க, எனக்கு என்ன ப்ராப்ளம், டைம் பாஸுக்கு ஒரு ஜீவன் சிக்குச்சு என கண் சிமிட்டி கூறியவள், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, எங்க வீட்டுக்கு எல்லாம் வர என திரும்ப கேட்டவளை கண்டு அபியின் குறும்பை ரசித்தபடியே, நாட் அட் ஆல் என்றபடியே அவளோடு வீட்டிற்குள் நுழைந்தான் வருண். அபியோடு தெருமுனையில் இருந்து பேசிக்கொண்டே நடந்து வரும்போது எப்படி அபியின் மனதிற்குள் உள்ளே அழைக்கலாமா வேண்டாமா என பட்டிமன்றம் நடந்து கொண்டு இருந்ததோ அதே போல வருண் மனதிற்குள் வேறு வகையான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. அவளுடன் நடந்து கொண்டே சென்று அவளின் வீட்டை தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலேயே அவளுடன் நடந்து வந்து கொண்டிருந்தவனின் மனமோ வீட்டின் அருகே வந்தவுடன் உள்ளே சென்று விடுவாளோ என்றும், மீண்டும் அவளை எப்போது பார்ப்பது, எப்படி பேசுவது, நானும் உள்ளே வரவா என்று கேட்கலாமா, அது நன்றாக இருக்குமா, அவளாகவே அழைக்க வேண்டுமே என பலவாறாக எண்ணி குழம்பியபடியே வீட்டின் அருகே வந்தவனை உள்ளே வர சொல்லி அபி கேட்ட ஒரு வார்த்தை, கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்பது போலவே காதில் ஒலிக்க, வீட்டில் தன்னை தவிர யாரும் இல்லை என்று வேறு அவள் சொன்னது, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா என்ற ரீதியிலேயே கேட்டது. வானம் 7. ஒரு மாதிரி டீன்ஏஜ் பையன்களின் மனநிலையில் இருந்தான் வருண். எப்போதும் தனக்கு பிடித்த பெண்ணை காண்பதும் அவளோடு பேச முயல்வதும், தனிமையில் ஓரிரு நிமிடங்களாவது பேசிவிட மாட்டோமா என்று துடிப்பதும், அப்படி கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் பேச்சு வராமல் தடுமாறி கண்களாலேயே அந்த பெண்ணை உள்ளிழுத்து இதயம் முழுவதும் நிரப்பிக் கொள்வதுமாக இருக்கும் 15 வயது பையன்களின் மனதில் தோன்றும் படபடப்பு போல இப்பொழுது வருணுக்கும் இருந்தது. அபியை காணும் வரை அவளை காண துடித்த மனம் கண்ட பிறகு அவளோடு நேரம் செலவழிக்க நினைத்தது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையுமா அமையாதா என தெரியாமல் ஒரு தவிப்போடு அவளோடு நடந்து வந்து கொண்டிருந்த வருணுக்கு இப்படி யாருமற்ற ஒரு சூழ்நிலையில் அபியும் அவனும் மட்டும் தனிமையில் நேரத்தை செலவிடுவது போல அமைந்த
இந்த சந்தர்ப்பத்தை மறக்க முடியாத ஒரு நினைவாக, பொக்கிஷமாக மனதிற்குள் பொத்தி வைத்துக் கொள்ளும் அளவிற்கு உள்ளுக்குள் ரசித்தான். ஆனால் வெளியில் அதை முகத்திலும் பேச்சிலும் தன் செயல்கள் மூலமும் காட்டிக்கொள்ள முயலவும் இல்லை. அது அவனால் முடியவும் முடியாது. காரணம் நன்றாகவே தெரிகிறது. அபி அவனோடு பழகுவது ஒரு சாதாரண தெரிந்த நபரிடம் பேசி பழகுவது போல ஒன்றுதான் என்பது. இன்னும் சொல்லப்போனால் அபி தன்னை ஒரு நண்பராக கூட மனதளவில் ஏற்றுக்கொண்டாளா என்ற சந்தேகம் வருணுக்கு உண்டு. அபி இதுவரை உரிமை எடுத்து பேசவும் பழகவும் அவ்வளவு ஏன், சாதாரணமாக தெரிந்தவர்களிடம் அவர்களை பற்றி விசாரிக்கும் சில பல கேள்விகளை கூட இதுவரை தன்னை நோக்கி கேட்கவில்லை. அப்படி இருக்கையில் என்ன மாதிரியான பெயரை தங்களுக்குள் இருக்கும் இந்த உறவுக்கு கொடுப்பது என கூட வருணுக்கு தெரியவில்லை. வெறும் நட்பா, இல்லை விருப்பமா, இல்லை ஈர்ப்பா, இல்லை வெறும் ஹாய் பாய் அளவிலான பழக்கமா? தனக்கு ஏற்பட்டிருக்கும் உணர்வுகள் அவளுக்கும் ஏற்பட வேண்டும் என்ற அவசியமும் கட்டாயமும் இல்லை என்றாலும் அப்படி ஏற்படாதா, ஏன் ஏற்படக்கூடாது என்ற ஒரு ஏக்கமும் வருணின் மனதில் இருந்து கொண்டுதான் இருந்தது. மெல்ல அந்த ஹாலில் போடப்பட்டிருந்த அலங்கார சோஃபாவில் அமர்ந்தபடியே வீட்டை பார்வையால் சுற்றும் முற்றும் பார்ப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டு தனக்கு நேர் எதிராக இருந்த சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்த அபியையே தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மனதின் ஓரம் மட்டும் ஒரு கேள்வி எழத்தான் செய்தது. அபியும் இப்பொழுது வேலை தேடிக் கொண்டிருப்பவள். மற்ற நால்வரும் 1 வருடமாகத்தான் பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். அப்படி இருக்கையில் இவ்வளவு பெரிய வீடு யாருடையது? இவர்கள் இங்கு எப்படி தங்கி இருக்கின்றனர் என்ற கேள்வி மனதில் எழ, தனக்கு சுட சுட இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு மணக்க மணக்க தேநீர் கொண்டு வந்து கொடுத்தவளிடமிருந்து அதை வாங்கி கொண்டு அப்படியே அவளை பார்த்து இதே கேள்வியை கேட்டான். அந்த பெரிய சோஃபாவின் மற்றொரு ஓரத்தில் தனக்கான தேநீர் கோப்பையுடன் அமர்ந்து, இது வினோ வீடு என்றவள் அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு அம்மா வழி தாத்தா அவங்களோடவே எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவரை அவங்க ஃபேமிலியா இங்க தான் இருந்தாங்க. அங்கிள் வாழ்ந்த வீடு என்பதால் ஆன்ட்டிக்கு இதை வாடகைக்கு விடவோ விற்கவோ விருப்பமில்லை. அதனால சும்மாவே பூட்டி வச்சிருக்காங்க. அங்கிள் நினைவு நாள் அப்போ வந்து 10 நாள் இங்க தங்கிட்டு போவாங்க. வினோக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க என உபரியாக வருண் கேட்காத தகவல்களையும் சேர்த்து கொடுத்தாள். ஓ என தலையசைத்த வருணிற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போதோ காற்று வாக்கில் செய்தியாய் வந்து அடைந்து இருந்தது. அதன் பிறகு அப்படியே இருவரும் சற்று நேரம் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர். இதுதான் தலைப்பு, இதை பற்றிதான் பேசுகிறோம் என இல்லாமல் ஏதோ தோன்றியதையெல்லாம் பேசிக்கொண்டு பொழுதை கழித்தனர். சற்று நேரத்தில் சமைக்க வேண்டும் என அபி எழவும், நானும் கிளம்புறேன் என வருண் எழுந்து நிற்க, இருங்க சாப்பிட்டு போகலாம் என அவள் கூறியதில் சற்று உள்ளுக்குள் வியந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், இருக்கட்டும் என விடை பெற வருண் முயன்றான். நேற்று என் சமையலை சாப்பிட்டும் இவ்வளவு பயப்படுறீங்களே, இது நியாயமா? நிச்சயம் உங்க உயிருக்கு நான் கேரண்டி என விளம்பர படங்களில் வருவது போல சொல்லி நடித்து காண்பித்தவளை கண்டு சிரித்தவன், நான் உனக்கு எதுக்கு கஷ்டம்னு தான் நினைச்சேன் என சொல்லவும், என்ன கஷ்டம்? எப்படியோ நான் சமைக்க தானே போறேன். என்னால பட்னியா எல்லாம் இருக்க முடியாதுப்பா, நமக்கு சோறு தான் முக்கியம் என்றவள், எனக்கும் போரடிக்கும், இருங்க என சொல்லிவிட்டு பின்பு சட்டென்று நாக்கை கடித்தபடி, சாரி உங்களுக்கு வேலை இருக்கும்ல என தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கும் குரலில் கேட்கவும், இல்ல எனக்கு எந்த வேலையும் இல்ல, சுருக்கமா சொன்னா வெட்டியாதான் இருக்கேன் என அன்று அபி சொன்னது போலவே செய்து காட்டியவன், இங்க நான் டோட்டல் ஃப்ரீ என சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர அபியும் சந்தோஷமாக சிரித்தபடியே, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், அதையே சமைச்சிடலாம் என ஒரு ஆர்வத்தோடு கேட்டாள். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தனக்கு என்ன பிடிக்கும் என கேட்டு சமைத்து கொடுக்க ஆசைப்படும் ஒரு ஜீவனை கண்டு உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல உணர்ந்த வருண் தொண்டையை செருமி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, நீ என்ன சமைச்சாலும் பிடிக்கும், எது உனக்கு ஈஸியோ அதை செய் என சொல்ல, எனக்கு பச்சரிசிய அப்படியே அள்ளி வாயில் போட்டு சாப்பிடுறது தான் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு வசதி எப்படி
என கிண்டல் அடித்தவளை கண்டு, இனி நானும் சாப்பிட பழகிக்கிறேன் என வருணும் கிண்டல் குரலில் பதிலளித்தான். அந்த கஷ்டம் உங்களுக்கு எதுக்கு? கம கமன்னு ஒரு சூப்பர் சமையல் சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன் என கூறியபடி சமையல் அறைக்குள் நுழைந்தவள் பேச்சு கொடுத்தபடியே தன் வேலையில் ஈடுபட அடுத்த 5 நிமிடத்தில் எழுந்து சமையல் அறை வாசலில் வந்து நின்ற வருண், உள்ள வரலாமா என கேட்கவும் திரும்பி அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், அதுக்கு எதுக்கு அனுமதி எல்லாம் என சொல்லிவிட்டு திரும்பி வேலையில் ஈடுபட, இல்ல, ஒரு சிலருக்கு அவங்க சமையல் அறையில் வெளியால் நுழைந்தால் பிடிக்காது, அதற்காகத்தான் கேட்டேன் என விலக்கியவனை கண்டு சிரித்தவள், அப்படி பார்த்தா இது என்னோட சமையலறை இல்லையே, நானே இங்க வெளியால்தான் என ரகசியம் போல சொல்லிவிட்டு கண் சிமிட்டவும் அவள் சொல்வதில் இருந்த உண்மை புரிய மெல்ல சிரித்துக்கொண்டே தலையசைத்தவன், ஏதாவது உதவி செய்யட்டுமா என கேட்க அவனை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தவள், சமையலறையில் நீங்க என்ன உதவி செய்ய முடியும் எனவும், ஏன் நாங்கெல்லாம் சமைக்க மாட்டோமா, இல்ல எங்களுக்கு சமைக்க தெரியாதா என எதிர்கேள்வி கேட்டான் வருண். இப்போது நிஜமாகவே திரும்பி நின்று வருணை விழி விரிய பார்த்த அபி, நீங்க சமைப்பீங்களா என வினவ, ஆமா, ஏன்னா என்னாலையும் பட்னி கிடைக்க முடியாது பாருங்க, எனக்கும் சோறு தான் முக்கியம் என அபி சொன்ன அதே டயலாகை அவள் சொன்ன பாணியிலேயே பேசி காட்ட இருவருமே வாய்விட்டு சிரித்தனர். வருண் எவ்வளவோ உதவி செய்ய முயன்றும் அதற்கு அனுமதிக்காமல் மறுத்த அபி, நோ நோ, நானே செய்றேன் என மறுத்துவிட அங்கிருந்த உணவு மேசையின் ஒரு இருக்கையை திருப்பி அவள் அருகில் போட்டு அமர்ந்தவன் பேச்சு கொடுத்து கொண்டே இருக்க ஒரு பக்கம் சமையலும் தயாராகி கொண்டிருந்தது. திடீரென, அபி ஒரு பாட்டு பாடேன் என வருண் கேட்கவும் கத்தரித்து கொண்டு இருந்த காயை நிறுத்திவிட்டு வருணை திரும்பி ஆச்சரியமாக பார்த்த அபி ஏதோ கேட்க வரவும், உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அன்னைக்கு அந்த வாய்ஸ் தான் என்ன உன்கிட்ட வந்து பேச வைத்தது என அவள் என்ன கேட்க வருகிறாள் என புரிந்து அதற்கு விளக்கம் அளித்தவனை கண்டு புன்னகைத்தவள், ஆனா எனக்கு தமிழ் பாட்டு அவ்வளவா தெரியாது, ஒரு சில பாட்டு மட்டும்தான் தெரியும் என சொல்லவும், பரவாயில்ல, உனக்கு எந்த பாட்டு தெரியுமோ அத பாடு, எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல என வருண் சொல்ல, మనసు నవ్వే మొదటిసారి మార్పిది ఇడారి ఎండ మావి హుప్పనై ముంచరి కలే కాదుగా నీ వల్లనే భరించలేని తీపి బాధలే. என்னவோ இப்போ ரெக்கை முளைத்தது போல் விந்தையாக இதயத்தை கடித்து தின்ன ஒரு எண்ணம் முதல் முறை தோன்றுதே என அர்த்தம் வருமாறு பாட என தன் மனதின் இனிமையான குரலில் பாட, அந்த பாடலும் அதில் உள்ள பொருளும் அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை என்றாலும் அபியின் குரலும் அதில் இருந்த பாவமும் அவள் ரசித்து மெல்ல அசைந்து கொண்டே பாடிய விதமும் அத்தனை அழகாக இருந்தது. மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல கண்களை மூடி ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தவனை திரும்பி பார்த்தவள் பாடுவதை நிறுத்த, பாடல் நின்றவுடன் ஏன் என்பது போல கண் திறந்தவனைக் கண்டு என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தினாள் அபி. அதற்கு ஒன்றும் இல்லை என தலையசைத்தவன், நைஸ் நைஸ் வாய்ஸ், என்ன பாடினன்னு தான் புரியல என தான் நினைத்ததை அப்படியே சொல்லவும் சிரித்து கொண்டவள், தமிழ் பாட்டு சட்டுன்னு கேட்டா எனக்கு வராது என தயங்கவும், பரவாயில்ல என தலையசைத்தவனைக் கண்டு, அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சில பாட்டு பாடி அதெல்லாம் மட்டும்தான் தெரியும் என விளக்கம் அளித்தாள். அன்னைக்கு பார்த்தேன், தெரு ஓரத்துல நல்லா என்ஜாய் பண்றீங்க இல்ல எனவும், இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடைக்கலனா என்ன ஆகி இருப்பேனோ என சற்று குரல் இறங்க சொல்லியவளை கேள்வியாக பார்த்தவன், என்ன பிரச்சனை இருக்கும் இவளுக்கு என யோசனை செல்ல, நீங்க தெலுங்கு பேஸ்டு தமிழ்நாட்டில் செட்டிலான ஃபேமிலியா என கேள்வி கேட்க, ஆமா, அம்மா தெலுங்கு அப்பா தமிழ் என்றாள் அபி. உன் பேரண்ட்ஸ் லவ் மேரேஜா என சற்று சுவாரஸ்யம் ஏற்பட கேட்டவனைக் கண்டு புன்னகைத்தவள், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என சொல்லவும் புரியாமல் விழித்து கொண்டே, அநேகமாக இது போன்ற திருமணங்கள் எல்லாம் காதல் திருமணங்களாகத்தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம், அப்படி இல்லை என்றால் எப்படி என புரியாமல் அவளை பார்க்க அபி வருணை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு தன் பணியை மீண்டும் தொடர்ந்தாள்.
அபி, நீ தப்பா எடுத்துக்கலனா நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா என வருண் கேட்கவும், என்னை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? நான் உங்களை போல விவிஐபி எல்லாம் இல்ல சார். சாதாரண அபி, அவ்வளவுதான் என பதில் அளித்தபடியே பணியை தொடர்ந்தவளை சில நொடிகள் மட்டும் பார்த்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட, வருணை திரும்பி பார்த்தவள் அவன் அமைதி உறுத்த, நான் சொன்னத ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நிஜமாவே என்னை பத்தி சொல்ல என்ன இருக்கு என புரியாமல் கேட்க, எனக்கு உன்னுடைய பேர் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது, அதுதான் கேட்டேன். கேட்டிருக்க கூடாதுதான், ஓகே என சிறு இடைவெளி விட்டு, விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல என பதில் உரைத்தவனைக் கண்டு, நான் அபி எம்காம் படிச்சிருக்கேன். பார்த்துட்டு இருந்த வேலையில வருமானம் பத்தல, அதனால வேறு வேலை தேட நினைத்து இருந்த வேலையையும் தொலைத்துவிட்டு அடுத்த மாத ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட மட்டுமே பேங்கில் இருப்பு வைத்துள்ள ஒரு அப்பாவி ஜீவன். அந்த ஒரு மாத இடைவெளிக்குள் வேறு வேலை கட்டாயம் தேடிக்கொண்டே ஆக வேண்டும் என்ற உத்வேகத்தோடு முழு முயற்சியில் இந்த விடுமுறை முடிந்த பிறகு இறங்க வேண்டும் என எண்ணி இருக்கும் ஒரு போராளி என பல்வேறு மாடுலேஷன்களில் கையை மடக்கி பிடித்து உறுதிமொழி எடுப்பது போல் தன்னை பற்றி சொன்னவளைக் கண்டு அவளின் மனநிலை மனதை பிசைய, பேரண்ட்ஸ் என கேட்கலாமா வேண்டாமா என தெரியாத ஒரு தயக்கமான குரலில் கேட்க, ஒற்றை விரலை மேல் நோக்கி காட்டியவள் தலையை குனிந்து கொண்டாள். வருணுக்குத்தான் ஏன் கேட்டோம் என ஆனது. கூட பிறந்தவர்கள் என, மேலும் அவள் எப்படி என்ன கஷ்டப்பட்டாளோ என புரியாத ஒரு தன்மையோடு கேட்க, ஒரு அக்கா என ஆம் என்பது போல் தலையை அசைத்தபடியே சொன்னவள், கல்யாணமாகி வெளிநாட்டில் இருக்கா என சொல்லவும், நீ ஏன் அவங்க கூட என தொடங்கிய வருணை முடிக்க விடாமல் தடுத்தவள், நான் ஏன் அவங்க கூட போகணும்? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதில் நான் எங்க வர்றேன்? கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக என் பொறுப்பை எடுத்துக்கவோ இல்லை என்ன பார்த்துக்கவோ வேண்டிய அவசியம் இருக்கா என்ன என குரலில் என்ன பாவம் என பிரித்து அறிய முடியாத ஒரு பாவத்தில் பேசியவளை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தான் வருண். அதன் பிறகு வருணிடம் இருந்து எந்த கேள்விகளும் வராமல் போகவே சமையலை தொடர்ந்தவள். வானம் 8. அப்பா பேரு பிரபாகர், அம்மா பேரு கௌரி. எங்க அம்மா ரொம்ப அழகு, ரொம்பன்னா ரொம்பவே அழகு என முகத்தில் பெருமை பொங்க கூறிய அபி, 2 பேருக்கும் காதல் திருமணம் எல்லாம் இல்லை. எப்படி சொல்லணும்னா, அப்பா ஆர்மியில இருந்தாங்க, அவர் கூட வேலை பார்த்தவர்தான் ஸ்ரீனிவாசராவ். 2 பேரும் 4 வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல ஒன்னா வேலை செஞ்சாங்க. ரொம்பவே நெருங்கிய நட்பு 2 பேருக்குள்ள இருந்தது. இந்த நேரத்துல தான் 2 பேருக்குமே ஒரே நேரத்துல விடுமுறை கிடைக்க, அப்பாக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை, அதனால அவரை வற்புறுத்தி தன்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போனாரு ஸ்ரீனிவாசராவ். ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் தான் ஸ்ரீனிவாசராவுடைய சொந்த ஊர். அங்கு அவருக்கு இருப்பது சொந்தம்னு சொல்லிக்க ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும், அப்பாவும் திருமண வயதில் இருக்கும் ஒரு தங்கையும் மட்டுமே. பிரபாகரை பற்றி நன்கு தெரிந்தவர் என்பதனாலேயே அவரை வீடு வரை அழைத்து சென்றார். இவர்கள் போன ஒரு 10 நாளைக்கு பிறகு தோட்டத்து வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஸ்ரீனிவாசராவின் தந்தையை பாம்பு கடித்துவிட, அதை கண்டு அடிக்க முயன்ற ஸ்ரீனிவாசராகவனையும் புதரின் மறைவில் இருந்த மற்றொரு பாம்பு கொத்தியது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்து ஓடி வந்து தூக்கி செல்வதற்குள் ஸ்ரீனிவாசராவின் தந்தை அதே இடத்தில் உயிரை விட்டிருக்க, ஸ்ரீனிவாசராவ் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்த வயல் தோட்டத்து வேலைகள் எல்லாம் பிரபாகருக்கு பழக்கம் இல்லாத காரணத்தினால் மர நிழலில் இருந்த கயிற்று கட்டிலில் படுத்து கொண்டிருந்தவர் சத்தம் கேட்டு எழுந்து பார்க்க, அந்த இடமே அமளி துமளி பட்டு கொண்டிருந்தது. விஷயம் அறிந்து ஸ்ரீனிவாசராவை தூக்கி தோளில் போட்டபடி அவர் மருத்துவமனைக்கு ஓட முயல, ஸ்ரீனிவாசராவோ உயிரை கையில் பிடித்தபடி அவரை தடுத்து தன்னை அங்கு கொண்டு செல்லும்படி அந்த கயிற்று கட்டிலை நோக்கி கையை காண்பிக்க, பிரபாகரும் அதன்படியே செய்தார். அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு ஊரே கூடிவிட, பிரபாகரனின் கைகளை பிடித்து கொண்ட ஸ்ரீனிவாசராவ், இனி நான் பிழைக்க மாட்டேன், என் ஒரே கவலை என் தங்கைய அனாதையாக விட்டு போறதை நினைத்துதான். அவ உலகம் தெரியாத பொண்ணு. இப்போ இந்த நிமிஷம் நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். எனக்காக என் தங்கைய கல்யாணம் செய்து கொள்வாயா என கையெடுத்து கும்பிட்டபடி கண்களில்
எதிர்பார்ப்போடு உயிரை கையில் பிடித்தபடி கேட்கவும், உயிர் நண்பன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கையில் தன்னிடம் வரம் கேட்பது போல கேட்பதை தாங்க முடியாத பிரபாகர் உடனே அதற்கு சம்மதிக்க, தன் அருகில் அழுது கரைந்து கொண்டிருந்த கௌரியின் கரங்களை பிடித்து பிரபாகரனின் கைகளில் ஒப்படைத்தவர், நான் கண்ணை மூடுறதுக்கு முன்ன அவ கழுத்துல மஞ்ச கயிறை கட்டு என கேட்க, அதற்குள் அந்த ஊர் பெண்மணி அருகில் இருந்த சிறு அம்மன் கோவிலின் வேப்ப மரத்தில் கட்டி இருந்த மஞ்சள் கயிறை கொண்டு வந்து கொடுக்க, பிரபாகரனும் கௌரியின் கழுத்தில் கட்டினார். அவருக்கு நன்றாகவே தெரியும், ஸ்ரீனிவாசராவ் இந்த முறை ஊருக்கு வரும் பொழுது விடுமுறை முடிந்து செல்வதற்குள் தன் தங்கையின் திருமணத்தை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடனே வந்திருந்தது. அதற்கான ஏற்பாடுகளை தொடங்குவதற்கு முன்பே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட, நண்பனின் கோரிக்கையை தட்ட முடியாமல் மனதார ஏற்று கௌரியை தன் மனைவியாக்கிக் கொண்டார். ஆனால் அதன் பிறகே ஆரம்பித்தது பிரச்சனை. பிரபாகரன் நண்பன் என்ற முறையில் மட்டுமல்லாது, இப்போது வீட்டு மாப்பிள்ளை என்ற உரிமையிலும் இறுதி சடங்குகளை தொடங்க செய்தி கேள்விப்பட்டு வந்து இறங்கினான் கௌரியின் முறைமாமன் கோட்டையா. பல வருடங்களாக மனதில் கௌரியை நினைத்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவளை ராணி போல் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடும் உழைத்து சேமித்து கொண்டிருந்தவனுக்கு அடுத்தடுத்த இடியாக வந்து விழுந்திருந்தது நடந்து முடிந்த செய்திகள். தன் தாய்மாமன் மற்றும் அவரின் மகனின் இழப்பு ஒரு பக்கம் என்றால், அடுத்து தன் உயிருக்கு உயிரானவளின் திருமணம் முடிந்திருந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் துக்க வீடு என்றும் பாராமல் வந்து பிரச்சனை செய்ய முகம் இறுக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் பிரபாகரன். இது ஒரு புறம் இருக்க, அந்த ஊரின் பெரிய மனிதரின் மகன் பரணி ரெட்டியும் கௌரியை மணந்து கொள்ள ஆசைப்பட்டு இருப்பது அங்கு இருந்தவர்கள் பேசிக்கொண்டு இருந்த விதத்திலேயே தெரிய வந்தது பிரபாகரனுக்கு. பரணி ரெட்டி தன் விருப்பத்தை வீட்டில் சொல்லி கௌரியின் வீட்டில் பேச சொல்லி இருந்ததும், அவர்கள் நல்ல நாள் பார்த்து பேசலாம் என்று காத்து கொண்டிருந்ததும் தெரிய வர, கௌரியை விட வசதியிலும் படிப்பிலும் அழகிலும் ஒரு படி கீழே இருந்த பிரபாகரனுக்கு அவரின் தன்மானம் தூண்டிவிடப்பட, தங்களை விட வசதி குறைவு என்றாலும் எந்த கெட்ட பழக்கவழக்கங்களும் இல்லாத பிரபாகரனிடம் தன் தங்கையை ஒப்படைத்தால் நிச்சயம் நன்றாக இருப்பாள் என்ற எண்ணத்தினால் மட்டுமல்லாது, இனி தங்கள் சொத்து கௌரிக்கு மட்டுமே போய் சேரப்போகிறது என்பதாலும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை செல்லும் என்றே ஸ்ரீனிவாசராவ் நினைத்து எடுத்த முடிவு அவரின் தங்கையை பிரச்சனையில் தள்ளப்போகிறது என அந்த நிமிடம் அவருக்கு தெரியவில்லை. வசதி என்றால் பெரிதாக கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இல்லை என்றாலும் வருமானத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவிலான வயலும் தோட்டமும் சொந்தமாக கௌரிக்கு இருக்க, சொந்தம் பந்தம் சொத்து என எதுவும் இல்லாமல் இருந்த பிரபாகரனுக்கு முதலில் கண்ணுக்கு தெரியாத இவையெல்லாம் துக்க வீட்டில் கூடியிருந்தவர்கள் பேசிய பேச்சின் மூலம் கிளறிவிடப்பட, ஊர் பெரிய மனிதரின் வீட்டில் வாழ்க்கைப்பட்டு வசதியாய் வாழ வேண்டிய பெண் பாவம் யார் எவர் என்றே தெரியாதவனை திருமணம் செய்துக்க வேண்டியதா போச்சு என சலசலவென அந்த ஊரை சேர்ந்த பெண்கள் அமர்ந்து தங்களுக்குள் மனதில் பட்டதை யோசிக்காமல் பேசிவிட, அதை கேட்டு பொங்கிய ஆத்திரத்தை மறைத்து கொண்டு நடக்க வேண்டிய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் பிரபாகரன். ஆனால் அவற்றுக்கு எல்லாம் மகுடம் வைத்தது போல் அடுத்து நடந்த பிரச்சனை பிரபாகரனை முற்றிலும் மாற்றி போட்டது. பிரபாகரனுக்கு கௌரி குடும்பத்தின் பழக்க வழக்கங்கள், செய்ய வேண்டிய முறைகள் என எதுவும் தெரியாமல் தடுமாறி நிற்க, ஒரே நேரத்தில் தன் இரு உறவுகளையும் இழந்து கதறிக் கொண்டிருந்த கௌரியிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்த பிரபாகரனுக்கு உதவிக்கு வந்தான் பரணி ரெட்டி. கூடவே இருந்து அனைத்து வேலைகளையும் தானே எடுத்து செய்தவனை தன் மனைவியை மணந்து கொள்ள விரும்பியவன் என்ற ஒரே எண்ணமே பிடிக்காமல் போக செய்ய சற்று எட்டவே நின்றான் பிரபாகரன். மனம் முழுவதும் தான் விரும்பிய பெண்ணிற்கு நடந்த திருமணத்தில் வலித்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் உண்மையான உதவும் எண்ணத்துடன் பரணி ரெட்டி வேலை செய்து கொண்டிருக்க, அவன் அருகில் இருந்த நண்பனோ, ఇంటి అల్లుడుగా నిలుచి చెయ్యాల చిత్తన్ని ఇలా చెయ్యాல் சித்தோ சிந்தே. இதன் அர்த்தம், வீட்டு மாப்பிள்ளையாக நின்று செய்ய வேண்டிய அனைத்தையும் இப்படி வெளியாளாக நின்று செய்ய வேண்டி வந்ததே என பேச கண்கள் கலங்க சிறிது நேரம் அமர்ந்து விட்டான் பரணி. அதை பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பிரபாகரனுக்கு இந்த பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதே போல வேலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு தனக்கு உதவியதற்காக
விருப்பமே இல்லை என்றாலும் మీ సహాయానికి ధన్యవాదాలు. இதன் அர்த்தம் உங்க உதவிக்கு நன்றி என பிரபாகரன் உரைக்க, நான் கௌரி கோசம் இது கூட செய்யலேன்னா, இதன் அர்த்தம் என் கௌரிக்காக இது கூட செய்ய மாட்டேனா என பரணி சாதாரணமாக சொல்லி சென்ற வார்த்தை பிரபாகரனை மேலும் ஆத்திரம் கொள்ள செய்தது. இது வழக்கமாக ஒருவர் செய்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் போது, இதெல்லாம் ஒரு விஷயமா, உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்ற ரீதியில் பதில் அளிப்பதைப் போலத்தான் பரணி சொல்லி செல்ல, ஆனால் அது ஏற்கனவே சில பல வார்த்தைகளாலும் ஒரு சிலரின் நடவடிக்கைகளாலும் காயப்பட்டிருந்த பிரபாகரனுக்கு அத்தனை கோபமும் கௌரியின் மேல் திரும்பியது. அந்த ஊர்க்காரர்களும் ஏதோ கௌரியின் அழகுக்கும் அவள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும் பிரபாகர் கொஞ்சமும் பொருத்தமில்லை என்பது போல இவரை கண்டாலே முகத்தை சுழித்து தங்களுக்குள் கிசுகிசுக்க பிரபாகரின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் பறக்கத் தொடங்கி இருந்தது. இதுவே இப்படி இருக்க, அடுத்து இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்து புறப்பட இருந்த வேளையில் கோட்டையா நடந்து முடிந்து இருந்த நிகழ்வுகளினால் ஏற்பட்ட துக்கம் தாளாமல் குடித்துவிட்டு வந்து பிரச்சனை செய்ததோடு மட்டுமல்லாமல் இறுதி சடங்கை பிரபாகரன் செய்யக்கூடாது, அவர்களின் உறவான தானே செய்ய வேண்டும், இதை செய்வதற்கு பிரபாகரனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற ரீதியில் பேசி கலாட்டா செய்ய ஊர்க்காரர்கள் தடுக்க முயன்றும் அதற்கு பலன் இல்லாமல் போனது. இந்த ஊர்வலம் இங்கிருந்து போக அனுமதிக்க மாட்டேன், இறுதி சடங்குகளை நான் தான் செய்வேன், இல்லையென்றால் ஊர்வலம் இங்கிருந்து போகக்கூடாது என வீதியில் நின்று பிரச்சனை செய்து கொண்டிருந்தவனை யாராலும் சமாதானப்படுத்த முடியாமல் போக, வீட்டினுள் அழுது கொண்டிருந்த கௌரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தன் தந்தையையும் தமையனையும் இழந்து அழுது புரண்டு கொண்டிருந்தவள் அவர்களின் இறுதி சடங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எழுந்து கோட்டையாவின் அருகில் சென்று பாவா என அழுகையோடு அழைக்க, கௌரியை கண்டதும் மற்றவை எல்லாம் மறந்த கோட்டையா, கௌரி கௌரி, నేనంటే నీకు చాలా ఇష్టం కాదా? இதன் அர்த்தம், கௌரி என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல என கேட்டபடியே இவளின் கைகளை பிடிக்கவும், கௌரி బావా ఇప్పుడు ఇదంతా ఎందుకు? இதன் அர்த்தம், பாவா இதெல்லாம் இப்போ எதுக்கு என்று கேட்டவளுக்கு கோட்டையா கேட்பதில் உள்ள அர்த்தம் கொஞ்சமும் புரியவில்லை. வெளியில் நடந்த கலாட்டாக்கள் எதுவும் கௌரியின் கவனத்திற்கு செல்லவில்லை. அவன் என்ன பேசினான், எதை பற்றி பேசினான் இவ்வளவு நேரம் என்பது கூட சரிவர அவளுக்கு தெரியாது. ஒரே நேரத்தில் தன் உயிரான இரு உறவுகளை இழந்து ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தவளின் மனதில் வேறு எதுவும் பதியவில்லை. அப்படி இருக்க மீண்டும் கோட்டையா, నా కోసం చెప్పగలవా లేదా, எனக்காக சொல்லுவியா மாட்டியா என்பதே இதன் அர்த்தம் என அவளின் இரு பக்க தோள்களை பற்றி குலுக்கியவுடன், தன் அத்தை மகனை ஒரே ஊரில் வசிப்பதனால் சிறு வயது முதலே தன்னை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்பவனை யாருக்குத்தான் பிடிக்காது? அந்த வகையில் இஷ்டமே பாவா, பிடிக்கும் பாவா என கௌரி பதில் உரைக்க, இந்த வார்த்தை தன் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும் புயலை பற்றி கொஞ்சமும் அறியாமல், అప్పుడు అదంతో చెప్పేడు అన్ని కర్మాలు నేనే செய்யகலனனி, இதன் அர்த்தம் அவன்கிட்ட சொல்லிடு, எல்லா சடங்கும் நான் தான் செய்வேன்னு என கௌரிக்கு பின்னால் கையை காட்ட, யாரிடம் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியோடு திரும்பி பார்த்தவள் அப்போதுதான் அங்கு பிரபாகரன் உணர்ச்சி தொலைத்த முகத்துடன் நின்று கொண்டிருப்பதை கண்டாள். ஆனால் கௌரிக்கு இப்பொழுது கூட எதற்காக சடங்குகளை பற்றி பிரபாகரனிடம் கூற வேண்டும் என்று கொஞ்சம் கூட புரியவில்லை. ஆரம்பத்தில் கோட்டையா செய்த பிரச்சனைகள் எதுவும் அவளுக்கு மனதில் பதியாமல் போகவே குழம்பி நின்றவள் இதுவரை பேசி பழகிடாத பிரபாகரனிடம் கேட்பதை விட தனக்கு நன்கு தெரிந்த கோட்டையாவிடம் கேட்பது சுலபமாக இருக்க, దయచేసి అర్థం చేసుకో బావా, ఇది ఏమైనా తర్వాత మాట్లాడుకుతాం, ఇప్పుడు మా ఇంటి కర్మాలని జరగనివ్వు. இதன் அர்த்தம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பாவா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ காரியம் நடக்க விடு என கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுதபடி கேட்கவும், తర్వాత ఏం ఉంటాయి మాట్లాడ, ఇప్పుడే ఇక్కడే తీర్చాల చింతే. இதன் அர்த்தம், அப்புறம் பேச என்ன இருக்கு, இப்பவே இங்கேயே பேசி தீர்த்துக்க வேண்டியதுதான்.
என பெருங்குரல் எடுத்து கத்தியபடி எதையும் நடத்த விடமாட்டேன் என்பது போல மீண்டும் பிரச்சனைக்கு கிளம்பியவனின் கைகளை பிடித்து தடுத்தவள், எப்போதும் கோட்டையா இப்படியெல்லாம் நடந்து கொண்டு பார்த்ததே இல்லை என்பதனால் என்ன ஆயிற்று இன்று இவனுக்கு என்ற எண்ணம் எழுந்தாலும் அவற்றை பற்றி யோசிக்கவும் இல்லை, ஆராயக்கூடிய நிலையில் அவள் மனதும் மூளையும் இல்லாததால் இந்த நிமிடம் தன் தந்தைக்கும் தமையனுக்கும் இறுதி காரியங்கள் எந்த குறையும் இன்றி நடக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே மனதில் இருக்க, நான் கோசம் பாவா, நான் கோசம் செய்யவா, இதன் அர்த்தம் எனக்காக பாவா, எனக்காக செய்ய மாட்டியா என மீண்டும் அவனிடம் கைகூப்பி அழுகையோடு வேண்டியவளை கண்டவன், చూసావా ఎలే రాణిలాగా ఉంటే నిన్ని ఒకే రోజులో ఇలా ఏడ పెట్టేసినాడు. ఇదే నువ్వు నా పెళ్ళానై ఉంటే ఇలా జరగనే ఓదలి ఉంటను. இதன் அர்த்தம், பாத்தியா எப்படி ராணி போல இருந்த உன்னை ஒரே நாளில் எப்படி அழ வச்சிட்டான். இதே நீ என் மனைவியாகி இருந்தா இப்படி நடக்க விட்டு இருப்பனா என மனதின் வலிகளை வார்த்தைகளில் கொண்டு வந்து உரைத்தவனை, இதற்கு மேல் நீ என்னிடம் கையேந்துவதை காணும் சக்தி எனக்கு இல்லை என்பதாலும், இல்லை உன் கண்களில் வழியும் கண்ணீரை பார்க்க என் மனதில் தெம்பு இல்லை என்பதாலும் செய்துக்கோங்க போங்க என்பது போல வலது கையை தூக்கி கௌரியை நோக்கி ஆட்டியபடியே அங்கிருந்து விலகி நடந்தவனைக் கண்டு ஸ்தம்பித்து நின்றாள் கௌரி. அப்படி நிற்க முதல் காரணம் கோட்டையாவின் வாயில் இருந்து உதிர்ந்த மனைவி என்ற வார்த்தை. அந்த வார்த்தை செவிகளில் விழுந்து நொடியிலேயே புட்டில் அரைந்தது போன்று அவளுக்கு நினைவு வந்தது. சற்று முன் தனக்கு நிகழ்ந்து முடிந்து இருந்த திருமணம். ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து முடிந்திருந்த அசம்பாவிதத்தினால் அதன் பிறகு தன் கழுத்தில் ஏறிய மாங்கல்யம் கூட அவளின் மனதில் பதியவில்லை. கண்களில் பதிந்த அந்த நிகழ்வு மனம் வரை சென்று அடையாமல் இருந்திருந்தது. சற்று முன்பு பிரபாகரனிடம் கூற சொல்லி கோட்டையா சொன்னதை கூட எதற்காக இவரிடம் சொல்ல வேண்டும் என்ற ரீதியிலேயே யோசனை செல்ல அதை விடுத்து கோட்டையாவிடமே பேசியிருந்தாள். ஆனால் இப்பொழுது கோட்டையா பேசியதன் பொருள் சற்று விளங்கத் தொடங்கியதுமே கோட்டையாவின் மனதில் தன்மேல் இருந்த ஆசையும் அவளுக்கு புரிய தொடங்கியது. இதுவே கௌரியின் அடுத்த அதிர்ச்சிக்கு காரணம். ஏனென்றால் ஒரு நெருங்கிய உறவினன் என்ற முறையிலும் தன்னுடன் சிறு வயதில் இருந்தே பழகி வருவதால் மிகவும் அக்கறையோடு பார்த்து கொள்வதாலும் அந்த வகையில் எப்போதுமே கோட்டையாவை கௌரிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவன் மேல் எந்த ஒரு எண்ணமும் இதுவரை கௌரிக்கு இருந்ததில்லை. கோட்டையாவுக்கு இருக்கும் என்ற ரீதியிலும் கூட கௌரி யோசித்து பார்த்தது இல்லை. அப்படி இருக்கையில் இன்று அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்க, அடுத்த அதிர்ச்சியாக கோட்டையாவின் வார்த்தைகள் கௌரியை பலமாக தாக்கியிருந்தது. சில நொடிகள் அதிர்ந்து நின்றிருந்தவள் இறுதி ஊர்வலம் புறப்படத் தொடங்கிய பின் அனைவரும் கத்தி கதறி அழுது கொண்டு கௌரியை பிடிக்கவும் உணர்வு வரப்பெற்றவள் அதன் பிறகு மற்றவற்றை எதையும் நினைக்கும் நிலையில் இல்லாமல் கதறி அழுது கொண்டிருந்தாள். தன் இரத்த உறவுகளை கடைசி பயணத்திற்கு வழி அனுப்பி வைப்பதை எண்ணி. அனைத்து காரியங்களும் முடிந்து வீடு திரும்பிய பிறகும் பிரபாகர் கௌரியிடம் பேச முற்படவில்லை. கௌரியின் முகம் பார்க்கவும் இல்லை. வீடு முழுவதும் உறவினர்கள் சூழ்ந்து இருக்கவே அவளிடம் இருந்து விலகியே இருந்தான். கௌரிக்கு இவை எதுவும் மனதில் பதியவில்லை. கண்ணீர் விட்டு இப்படி திடீரென பிரிந்து சென்றவர்களை எண்ணி அழுது கரைது கொண்டே இருந்தாள். 3 நாட்களுக்கு பிறகு ஒவ்வொருவராக உறவினர்கள் கிளம்பி செல்ல தவிர்க்க முடியாத முக்கிய உறவினர்கள் மட்டும் கௌரியோடு இருந்தனர். வீடு முழுவதும் பெண்களாகவே இருக்க பிரபாகரன் இறுதி சடங்கு முடிந்த அன்றே தன் இருப்பிடத்தை தோட்டத்தில் இருந்த ஒற்றை அறைக்கு மாற்றிக்கொண்டு சென்றுவிட இருவரும் பார்த்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் கூட அரிதாகி போனது. இப்படியே 10ஆம் நாள் சடங்குகள் அனைத்தும் முடியவும் அதற்காகவே காத்திருந்தது போல அடுத்த நாள் கௌரியை தன்னோடு தங்கள் ஊருக்கு அழைத்து செல்லப் போவதாக அறிவித்தார் பிரபாகர். இது அங்கிருந்த அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஊர் பெரியவரான பரணியின் தந்தை அதை பற்றி பேச முயல அவரை தடுத்த பிரபாகர், என் மனைவியை என் கூட அழைத்து செல்ல நான் யாரையும் கேட்க வேண்டியது இல்லை என்ற வார்த்தையோடு முடித்து கொள்ள அதன் பிறகு யாரும் அவர்களின் முடிவில் தலையிட முடியாமல் போனது. அனைவரும் சலசலவென்று தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனரே தவிர யாரும் பிரபாகரனிடம் என்ன பேசுவது, எப்படி பேசுவது
என தெரியாமல் முழிக்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்பது போல கோபமாக ஒலித்தது கோட்டையாவின் குரல். அப்படியெல்லாம் சின்ன பெண்ணை உன் கூட அனுப்பிட முடியாது. தெரியாத ஊரில் தெரியாத மொழி பேசுறவங்க நடுவில் நீ இராணுவத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன செய்வாள் என கேள்வி எழுப்ப, அனைவரும் இது கணவன் மனைவி இடைப்பட்ட விஷயம் என அமைதி காக்கையில் கோட்டையா மட்டும் பேசியது பிரபாகரின் மனதில் புதைந்து இருந்த கோபத்தை கிளறிவிட, உன்கிட்ட விட்டுட்டு போக சொல்றியா என இரு பொருள்பட பிரபாகரன் கேட்கவும் அப்படியே ஸ்தம்பித்து சில நொடிகள் நின்றான் கோட்டையா. ஒரு சிலருக்கு மட்டுமே பிரபாகரனின் வார்த்தையின் பொருள் விளங்காமல் போக, மற்றவர்களுக்கு விளங்கியதில் அனைவரும் அடுத்த வார்த்தை பேசாமல் ஒதுங்கிக் கொண்டனர். அதற்கு மேல் கோட்டையாவும் வாயை திறக்காமல் போக, கூட்டத்தில் பெண்களின் நடுவே அமர்ந்திருந்த கௌரியை நோக்கி திரும்பியவன், இந்த ஊருக்கு ஸ்ரீனிவாச ராவோடு வந்தபோது நண்பனின் தங்கை என்ற முறையில் அறிமுகப்படுத்தி கொண்டபோது ஓரிரு வார்த்தைகள் பேசிய பிறகு, இந்த மனைவியான 10 நாட்களில் முதல் முறையாக முடிவு உன் கையில், உனக்கு விருப்பம் இருந்தால் என்னோடு வரலாம் என கூறவும், அதில் உள்ள இன்னொரு அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவு அப்பாவியான கௌரி தன் கணவன் தன்னை மதித்து தன் விருப்பத்தை கேட்பதாக எண்ணிக்கொண்டு, மற்றவர்கள் பேசுவது அனைத்தும் நியாயமே என்றாலும் தனக்காகத்தான் பேசுகிறார்கள் என புரிந்தாலும், ஒரு பெண்ணிற்கு திருமணம் ஆன பிறகு கணவனோடு செல்வதுதானே சரி, அதுதானே நம் பழக்கம் என எண்ணி வருகிறேன் என தலையசைக்க, கௌரியை ஒரு கூர்மையான பார்வையில் அளந்த பிரபாகர், நாளை காலையில சீக்கிரம் கிளம்பணும், தயாராய் இரு என சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட, ஊர் மக்களும் ஒவ்வொருவராக கலைந்து செல்ல துவங்கவும், அப்பாவியான தன் மாமன் மகளிடம் ஏதோ சொல்ல முயன்ற கோட்டையா பிரபாகரன் உதிர்த்த வார்த்தைகளில் இருந்த பொருள் மனதை வாள் கொண்டு அறுக்கவும், அதற்கு மேல் இங்கு நின்று அவளிடம் பேசுவது சரியில்லை என தோன்றவும், இதற்கெல்லாம் மூல காரணம் அன்று தான் நடந்து கொண்ட முறையும் பேசிய வார்த்தைகளும் தான் என தாமதமாக உரைக்க, எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். கூடியிருந்த பெண்களில் சிலர் கௌரிக்கு புத்திமதி சொல்லியபடியே பயணத்திற்கான ஏற்பாட்டை கூட இருந்து கவனித்தனர். பெரிதாக பிரபாகரனோடு வாழப்போகும் வாழ்க்கையை எண்ணி கனவுகளும் கற்பனைகளும் இல்லை என்றாலும், திருமணமான பிறகு கணவனோடு புகுந்த வீடு செல்லும் பெண்ணுக்கான ஒரு சிறு எதிர்பார்ப்போடு தன் பயணத்தை தொடங்கிய கௌரிக்கு அங்கு ஏமாற்றமே மிஞ்சியது. வானம் 9. புதிய ஊர், புதிய மக்கள், புதிய மொழி என பிரபாகரனை மட்டுமே துணையாக கொண்டு கணவன் மேல் உள்ள நம்பிக்கையில் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய கௌரிக்கு காத்திருந்தது எல்லாம் ஏமாற்றம் மட்டுமே. அழைத்து செல்லும் வழியிலேயே கௌரியை ஒரு மனைவியாக பார்க்கவும் நடத்தவும் இல்லை பிரபாகர். ஏதோ ஒரு சக பயணி போலவே கௌரியை பார்த்து கொண்டும் நடத்தி கொண்டும் இருந்தான். தன் வீட்டில் என்னதான் செல்ல பிள்ளையாக வளர்ந்து இருந்தாலும் அதிகம் பேசி பழகியிராத பிரபாகரிடம் அந்த அளவு எந்த எதிர்பார்ப்பையும் கௌரி வளர்த்தி கொள்ளாததால் அவளுக்கு இது பெரிதாக கூட தெரியவில்லை. சென்னையில் அப்போதுதான் வளர்ந்து வரும் பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து சிறிய அளவில் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தேவையான மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை மட்டும் அங்கு இறுதி சடங்குகள் நடந்து கொண்டிருந்த இந்த 10 நாட்களில் அங்கிருந்தபடியே தன் நண்பர்களின் மூலம் ஏற்பாடு செய்து வைத்திருந்த பிரபாகர் கௌரியோடு நேராக அங்கு சென்று இறங்கினார். தன் தூரத்து சொந்தமான ஒரு பாட்டியை வரவழைத்திருந்த பிரபாகர் அவரை கௌரிக்கு துணையாக வைத்துவிட்டு அடுத்த நாளேதான் ஆர்மிக்கு கிளம்புவதாக கூறவும் அதிகபட்சமாக அதிர்ந்தாள் கௌரி. இதை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என்னதான் கணவனிடம் பெரிய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இதுவரை வளர்த்து கொள்ளாமல் இருந்தாலும், பெண்களுக்கே உரிதான தன் கணவனிடம் இருந்து கிடைக்கும் பாதுகாப்பை நம்பி வந்து இருந்தவளுக்கு முன்பே தெரியும்தான் பிரபாகர் விடுமுறை முடிந்த பிறகு ஆர்மிக்கு திரும்பிவிட வேண்டும் என்று. ஆனால் நாளையே திரும்பி செல்ல வேண்டும் என்பது அவள் அறியாதது. அது மட்டும் இன்றி தெரியாத ஊரில் இப்படி தனியே தவிக்க விட்டு செல்வான் தன் கணவன் என்பதை மட்டும் நம்ப முடியாமலும் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் அதிர்ந்து அமர்ந்திருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கௌரி அறிந்த வரையில் அவளின் அண்ணனும் பிரபாகரும் ஒன்றாக விடுமுறையில் வந்து இருந்தார்கள். இருவருக்குமே 2 மாத விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது கிட்டத்தட்ட
ஒரு மாதம் கூட கடக்காத நிலையில் இன்னும் 1 மாத விடுமுறை இருக்கிறது என்பதை அறிந்திருந்தவள் தன் கூட இருந்து இந்த பகுதியையும் மொழியையும் சற்று பழக்கிய பிறகு கிளம்பி செல்வான் என ஒரு சிறு நம்பிக்கையோடு பிரபாகரனுடன் வந்திருந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம். ஆனால் எதற்காக இப்படி விடுமுறை முடியும் முன்பே கிளம்ப வேண்டும் என்ற கேள்வி மனதில் இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய உரிமையும் தைரியமும் அவளிடத்தில் இல்லை. அதனால் அமைதியாக கண்கலங்க அமர்ந்திருந்தவளை கண்டவன் வேணி அம்மாவை கடைவீதிக்கு அனுப்பிவிட்டு தனக்கு விடுமுறை ரத்தாகிவிட்டது என்றும் உடனடியாக வேலையில் வந்து சேருமாறு அழைப்பு வந்திருப்பதாகவும் கூறியவன், இனி இதுதான் உன் வீடு, இங்குதான் நீ வாழ வேண்டும். உங்கள் வீட்டில் இருந்தது போல வசதியோ மகாராணியை போன்ற வாழ்க்கையையோ எதிர்பார்க்காதே. என் வருமானத்தில் என்ன முடியுமோ அதற்குள்தான் நீ குடும்பம் நடத்த வேண்டும். அதற்கு சம்மதித்துதான் என்னுடன் வந்து இருக்கிறாய். அடுத்து நீ எந்த காரணத்திற்காகவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. உனக்கு என்ன தேவை என்றாலும் வேணி அம்மாவிடம் சொல். அவர்கள் வெளி வேலைகளை பார்த்து கொள்வார்கள். இங்கு உனக்கு துணையாக இருப்பார்கள் என கடகடவென தான் நினைத்ததை மட்டுமே கூறிவிட்டு கிளம்பி வெளியில் சென்றுவிட, புதிய சூழ்நிலை, புதிய மனிதர்கள் அத்தனை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் பழகிய தெரிந்த ஒரே மனிதனின் இந்த பாரா முகம் மனதை பிசைய அப்படியே வெகுநேரம் அமர்ந்திருந்தாள் கௌரி. ஆனால் சிறிது நேரத்திலேயே தன்னை தேற்றிக்கொண்டு, இப்படித்தான் என் வாழ்க்கை, பல சவால்களோடு துவங்க வேண்டும் என்று இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற மன உறுதியுடன் அதற்கும் தயாரானாள். அடுத்த நாள் வேணி அம்மாவிடம் 1000 புத்திமதிகள் கூறிவிட்டு கௌரியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளைகளை இட்டுவிட்டு வெறும் ஒரு சிறு பார்வையை மட்டுமே கௌரியிடம் செலுத்திவிட்டு பிரபாகர் தன் பணிக்கு திரும்பி செல்ல, புது மனைவியிடம் விடைபெறாமல் கூட கிளம்பி செல்லும் தன் கணவனை அவன் தன்னை தனக்கே தெரியாமல் சிறை வைத்துவிட்டு செல்வதை கூட அறியாமல் கண் கலங்க வாசற்படியில் நின்றபடி தூரத்தில் சென்று புள்ளியாக மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள் கௌரி. மொழி, உணவு, பழக்க வழக்கங்கள் என எல்லாமே புதிதாக இருக்க தட்டு தடுமாறி வேணி அம்மாவோடு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கைக்கு மாற முயன்று கொண்டிருந்தாள் கௌரி. பிரபாகரன் ஆரம்பத்தில் தன்னிடம் சொல்லி இருந்ததை வைத்து கௌரியை கொஞ்சம் கடுமையாகவே நடத்தி கொண்டிருந்த வேணி அம்மாவிற்கும் 10 நாட்களிலேயே கௌரியின் குணமும் இயல்பும் புரிய தொடங்கவும், எந்த தவறும் செய்யாத அந்த அப்பாவி குழந்தையை வாஞ்சையோடு பார்த்து கொள்ளத் தொடங்கினார் வேணியம்மா. வேணியம்மாவிற்கு ஒரே ஒரு மகள் உண்டு. 16 வயதில் திடீரென மஞ்சள் காமாலை தாக்கி அவர் இறந்துவிட, அதன் பிறகு சில வருடங்களில் கணவரையும் இழந்து தனியாக வசிக்க தொடங்கியவர் தன் பேத்தியின் வயதில் உள்ள கௌரியை உண்மையான அன்போடு தன் பேத்தியாகவே ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருந்தார். கௌரியும் சிறு வயதில் இருந்து தாத்தா பாட்டியின் பாசத்தில் வளராததால் வேணி அம்மாவிடம் அதிகமாகவே பாசம் காட்டத் தொடங்கியிருந்தால் அவர்களுக்குள் அழகான ஒரு உறவு நிலவிக் கொண்டிருந்தது. பிரபாகரனுக்கு சிறு வயதிலேயே தாய் இல்லை, தந்தை மட்டுமே வசதி என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கைத்தான் அவர்களுடையது. வரும் வருமானத்தை வைத்து பெரிதாக எந்த எதிர்பார்ப்புகளும் ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு எளிய வாழ்க்கையே தந்தை மகன் இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்படி அமைதியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில்தான் பிரபாகரனுக்கு தான் ஆர்மியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அதை செயல்படுத்த தொடங்கினார். அவரின் ஆசைக்கு அவர் தந்தையிடம் இருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு பிரபாகரனின் தந்தை இறந்துவிட யாரும் அற்றவராகி போனார் பிரபாகரன். ஆனால் பிரபாகருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இதுவரை யாரும் கை நீட்டி குறை கூறும் அளவிற்கான எந்த ஒரு தவறையும் செய்து யார் முன்பும் தலை குனிந்து நின்றது இல்லை. சாதாரணமாக அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில்தான் சென்று கொண்டிருந்தது அவரின் வாழ்க்கை. இப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் கூட அவருக்கு இல்லை. வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தவருக்கு தன்னோடு பணிபுரிந்த ஸ்ரீனிவாசராவ் நட்பு கிடைத்ததும், எதிர்பாராமல் இந்த விடுமுறையில் அவர்கள் ஊருக்கு செல்ல நேர்ந்ததும், அதன் பிறகு நடந்தவைகளும் பிரபாகரே கொஞ்சமும் எதிர்பாராமல் அவரின் வாழ்க்கையில் நடந்தவைதான். அப்படி இருக்கையில் அதன் பிறகு நடந்த சில விஷயங்கள் இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனின் அடி மனதில் பெருங்காயத்தை
ஏற்படுத்த அவை ஆறுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்காமல் அடுத்து அடுத்து அந்த காயத்தின் மேலே விழுந்த அடி மீண்டும் மீண்டும் அந்த ரணத்தை குத்தி கிளறிவிட அதன் வலியிலும் வேதனையிலும் முற்றிலுமாக பிரபாகரன் மனநிலை தலைகீழாக மாறிப்போயிருந்தது. இதற்காக அவர் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டார், தன் வாழ்க்கையை தவறான வழியில் வாழத் தொடங்கினார் என்று எல்லாம் இல்லை. ஆனால் அதற்கு காரணமான கௌரியிடம் அதை அவர் காட்டத் தொடங்கியதுதான் இவர்களின் வாழ்க்கையில் புயலை கிளப்பியது. ஆனால் அந்த புயலையும் கூட கௌரி அமைதியான புன்னகையோடு எதிர்கொண்டு வாழ்ந்து காட்டினார். அதன் பிறகு பிரபாகர் 1 வருடத்திற்கு பிறகே அடுத்த விடுமுறையில் வீட்டிற்கு வந்திருந்தார். இந்த 1 வருட இடைவெளியில் வேணி அம்மாவோடு பேசி பழகி புரிந்து கொண்டதில் அவர் வாழ்க்கையை பற்றியும் குடும்பம், கணவன் என அவருக்கு தெரிந்த வகையில் அவருக்கு அந்த காலத்தில் போதிக்கப்பட்ட சில விஷயங்களையும் அவர் அவ்வப்போது பேச்சுவாக்கிலும் இல்லை கதையாகவும் கௌரிக்கு சொல்லிக்கொண்டே இருக்க, அவற்றை கேட்டு கேட்டு கௌரியின் மனதில் பிரபாகர் தன் கணவன், அவருக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், அவரின் சந்தோஷமே முக்கியம் என்பது போன்ற சில விஷயங்கள் ஆழ பதிந்து அவரை அறியாமலேயே தன் கணவன் மேல் ஒரு சிறு காதல் துளிர்விட தொடங்கியிருந்தது. 1 வருடத்திற்கு பிறகு திடீரென எந்த அறிவிப்பும் இல்லாமல் தன் முன் வந்து நின்ற கணவனை எதிர்பாராமல் கண்ட கௌரி கண்களில் மின்னலோடு பிரபாகரனை பார்த்த பார்வையை கண்ட பிரபாகரன் அப்பொழுதுதான் மஞ்சள் பூசி குளித்துவிட்டு காலை பனியில் பூத்த புது மலர் போல நின்றிருந்தவளையும் அவளின் பார்வையையும் இமைக்காமல் பார்க்க, அவர் பார்வையின் வீச்சு தாங்காமல் கௌரியின் கன்னங்கள் நாணத்தில் சிவந்தது. அவளின் இந்த செய்கை புதிதாக இருக்க தன்னையும் மீறி மீண்டும் மீண்டும் அவளிடமே சென்ற அவரின் பார்வை அன்றைய நாள் முழுவதும் தொடர, அப்படியே ஆர்வமுடன் பிரபாகரை கவனிப்பதும் அவர் தன்னை பார்க்கும்போது நாணி தலை குனிவதுமாக இருந்தவளை கண்டவரின் மனமும் அவரின் பல் சாய, இத்தனை நாள் கௌரியின் மேல் இருந்த கோபமும் மனத்தாங்கலும் சற்று பின்னுக்கு தள்ளப்பட்டு அங்கு ஒரு அழகான இல்லறம் மலர்ந்தது. இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்க விரும்பாமல் வேணியம்மா குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதாக கூறி சென்றுவிட அவர்களுக்கே உரித்தான வகையில் நாட்கள் கழிந்தன. எவ்வளவுதான் கௌரி பார்த்து பார்த்து பிரபாகரனை கவனித்தாலும், தனக்கு எல்லாமே நீதான் என்பது போல நடந்து கொண்டாலும், உண்மையில் அவரின் மனதில் விழுந்த சிறு பொறி கௌரியுடனான இல்லற வாழ்க்கைக்கு பிறகு வேறு வகையில் உருவெடுக்கத் தொடங்கியது. கௌரியின் அழகு முன்பே அவருக்கு தெரிந்திருந்தாலும், அதை பற்றி பலர் திருமணத்திற்கு பிறகு பேசி கேட்டு இருந்தாலும், அந்த அழகின் காரணமாகத்தானே கௌரியை மற்றவர்கள் விரும்பினர் என்பதனாலேயே கௌரி அழகாக இருப்பது பிடிக்காமல் போனது பிரபாகரனுக்கு. இது சாதாரணமாக தன்னுடைய பொருள் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தன் மனைவி தான் மட்டும் பார்த்து ரசிக்கும் அளவில் இருந்தால் போதும், உலகே வியந்து பார்க்கும் ரசிக்கும் பேரழகியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருப்பதனாலேயே மற்றவர்களின் பார்வை அவளின் மேல் விழுகிறது என்ற எண்ணம் சாதாரணமாக பிரபாகரனுக்கு தோன்றி இருக்குமோ என்னவோ. ஆனால் எதிர்பாராமல் நடந்து முடிந்திருந்த சில விஷயங்களினால் தோன்றத் தொடங்கி இந்த 1 வருடமாக மனதிற்குள் அதையே நினைத்து நினைத்து பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் இல்லாமல் அதுவே விஸ்வரூபம் எடுத்து வேறு வகையில் வளர்ந்து நின்றிருந்தது இப்போது. ஆனால் இப்போது கிட்ட நின்று பார்த்த கௌரியின் அழகு முன்பை விட பல மடங்காக பிரபாகரனுக்கு தோன்றவும், மனதிற்குள் வேர்விடத் தொடங்கி இருந்த சந்தேகம் விருட்சமாக வளர்ந்து அவரை ஆட்டுவிக்க தொடங்கியது. மனம் முழுவதும் விடுமுறை முடிந்து தான் கிளம்பி சென்று விட்டால் கௌரி இங்கு தனிமையில் இருப்பதை பயன்படுத்தி மற்றவர்கள் அவளிடம் பேசி பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு கௌரியுடன் பழகத் தொடங்கி விடுவர் என்பதும், அவளின் அழகுக்கு நிறத்திற்கும் சற்று குறைவான நிறம் உடைய தான் கொஞ்சமும் பொருத்தமில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையும் சேர்ந்து அவரை ஆட்டுவிக்க, அதில் பாவம் எந்த தவறும் செய்யாத கௌரி பலியாகத் தொடங்கினார். சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் திட்டும் சுடும் கோபப்பார்வை என தொடங்கி அனைத்திற்குமே கௌரியை தொட்டால் குற்றம், நடந்தால் குற்றம் என்ற நிலைக்கு கொண்டு நிறுத்தினார் பிரபாகர். தன் கணவன் தன்னிடம் ஏன் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறார் என முதலில் புரியாமல் திகைத்து முழித்தவள் பிறகு அவரிடமே கேட்டபோது விடையாக கிடைத்தது
அன்று அவள் தந்தை மற்றும் தமையனின் மரணத்தின் போது நடந்த நிகழ்வுகள். ஆனால் இவையெல்லாம் அறியாத கௌரிக்கு இந்த தகவல்கள் அதிர்ச்சியாக இருக்கவும், பாவா என அழைத்து பேசத் தொடங்கியவர் பிரபாகரன் பார்த்து சுட்டெரிக்கும் பார்வையில் தானாக வாயை மூடிக்கொண்டார். காரணம், பிரபாகரன் விடுமுறைக்கு வந்த முதல் நாள் இரவே அவரிடம் பேசத் தொடங்கிய போது தங்கள் ஊர் வழக்கமான கணவனை அழைக்கும் முறையில் பாவா என கௌரி கூப்பிடத் தொடங்கவும், சாப்பிட்டு கொண்டிருந்த பிரபாகர் இனி என்னை அப்படி அழைக்காதே என சொல்லிவிட்டு எழுந்து சென்றுவிட, ஏன் என புரியாவிட்டாலும் இந்த அழைப்பு அவருக்கு பிடிக்கவில்லை என எண்ணி அதை நிறுத்தி கொண்டார். ஆனாலும் அவரை மீறி சில நேரங்களில் 1 வருடமாக மனதிற்குள் பிரபாகரை அப்படி அழைத்தே பழகியதால் அவ்வப்போது இந்த விழிப்பு வந்துவிட ஒவ்வொரு முறையும் பிரபாகரனிடம் திட்டு வாங்கி கொண்டிருந்தார். அப்படித்தான் இப்போதும் பாவா என அழைத்தது. அவரை முறைத்து பார்த்த பிரபாகர் தன் முகத்தை திருப்பிக் கொள்ள, கௌரியும் அடுத்த வார்த்தை வராமல் தடுமாறி வாயை மூடிக்கொண்டார். ஆனால் தான் கேட்க நினைத்ததை எப்படி கேட்பது என மெல்ல தயங்கிக் கொண்டே இருக்க, உன் அத்தை மகன் ஞாபகம் வரும்போது எல்லாம் என்ன பாவான்னு கூப்பிட்டு அவனை கூப்பிடுவதா நினைத்து சந்தோஷப்படுறியா என பிரபாகரன் கேட்ட ஒற்றை கேள்வியில் கூடை நெருப்பை அள்ளி தலையில் கொட்டியது போல துடிதுடித்து போனார் கௌரி. என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்! அதுவும் இன்னொருவருக்கு மனைவியாக வாழும் நான் மனதில் வேறு ஒருவரை நினைத்து கொண்டு கணவனை அப்படி அழைக்கும் அளவிற்கான பெண்ணா என எண்ணிக்கொண்டு துடித்தவர் தன்னிலை விளக்கம் அளிக்க முயல, எதையும் கேட்கக்கூடிய நிலையில் இல்லாத பிரபாகர் ஒன்றும் கேட்காமல் தன் மனதில் இவ்வளவு நாட்களாக வைத்திருந்த கேள்விகளை எல்லாம் கௌரியை நோக்கி விஷம் தோய்ந்த அம்புகள் போலான வார்த்தைகளில் குறிபார்த்து எய்ய, அவரின் குறி கொஞ்சமும் தப்பாமல் அந்த சின்னஞ்சிறு பெண்ணின் இதயத்தை குத்தி கிழித்தது. துக்கம் நடந்த இடம் என்றும் பாராமல் ஒவ்வொருத்தனும் வந்து ஏன் கௌரி என உன்னை சொந்தம் கொண்டாடுவதும், உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன்னு சொல்றதும், 1 மணி நேரமா எந்த சடங்கும் செய்ய விடாமல் பிரச்சனை செய்து கொண்டிருந்த கோட்டையா, நீ வந்து பேசிய பிறகு அடங்கி பிரச்சனை செய்யாமல் இருந்ததும், நீ பாவா எனக்காக என உருக அவன் உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு விலகி சென்றதும், ஆனால் செல்வதற்கு முன் நீ என் மனைவியாக இருந்தால் இதற்கு அவசியமே இல்லை என சொல்லி சென்றதும் என அனைத்தையும் அவருக்கே உரித்தான வார்த்தைகளில் வெளிப்படுத்த, இதையெல்லாம் கொஞ்சமும் நினைவில் வைத்து கொண்டிராத கௌரி எப்படி என்ன சொல்லி இவருக்கு விளக்கம் அளிப்பது, எப்படி தன்னை நிரூபிப்பது என தெரியாமல் அழுது துடித்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் வேணியம்மா அங்கே இருந்திருந்தால் கூட கடந்த 1 வருடமாக அருகில் இருந்து கௌரியை பார்த்து கொண்டிருந்தவர் அவளின் குணநலன்களை பற்றி எடுத்து கூறி பிரபாகருக்கு புரிய வைக்க முயன்றிருப்பார். அப்போதும் பிரபாகர் புரிந்து கொண்டு இருப்பாரா என்பது சந்தேகமே. ஆனால் அப்படியாவது ஒரு முயற்சி நடந்திருக்கும். இவர்களின் நன்மைக்காக என்று எண்ணி அவர் விலகி சென்றது இவர்களுக்கு மிக பெரிய தீமையாக அமைந்தது. கௌரி தன்னை பற்றியும் தன் அத்தை மகன் உடனான உறவு முறை பற்றியும் எடுத்து கூறி விளக்க முயல, அதற்கான சந்தர்ப்பத்தை கொஞ்சமும் அளிக்கவில்லை பிரபாகரன். காரணம், அவருக்கு கோட்டையாவை பற்றிய பேச்சை எடுப்பது கூட பிடிக்கவில்லை. கோட்டையாவை பற்றி பேச முயன்ற கௌரி பரணியை பற்றி எந்த வார்த்தையும் பேச முயலவும் விளக்கம் அளிக்கவும் முயலவும் இல்லை. ஏனென்றால் அவர் பரணியுடன் பேசி பழகியதில்லை. அவர் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருந்தது கூட இவருக்கு தெரியாது. அவர் தெரியப்படுத்தவும் இல்லை. முறைப்படி 2 வீட்டு சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளவே பரணி முயன்றதால் அந்த விஷயம் கௌரியை சென்றடையவும் இல்லை. ஆனால் கௌரியின் முயற்சிகள் அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீராக தான் போய்க் கொண்டிருந்தது. அவளுக்கு இப்போது கூட புரியவில்லை தன் முயற்சிகள் அனைத்தும் வீண். தன்மேல் உண்மையில் ஒரு முத்திரை குத்தி தன்னை அதே கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பிரபாகரன் அதில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பதை அறியாமல் மீண்டும் மீண்டும் தன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்த கௌரி ஒரு கட்டத்தில் தோற்று அமைதியாகி பேசா மடந்தையாகி போனாள். கௌரி என்ன சொன்னாலும் அதை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லாத பிரபாகரன், இதற்கு முன்பு நீ எப்படி இருந்திருந்தாலும் என் மனைவி ஆகிவிட்ட பிறகு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது போன்ற வார்த்தைகளை உபயோகித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான சட்டதிட்டங்களையும் அமுல்படுத்த தொடங்கினார்.
இந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல கௌரிக்கு அனுமதி சுத்தமாக கிடையாது. தனியாக மட்டுமல்ல, பிரபாகரனோடு கூட எங்கும் கௌரி செல்வதில்லை. அதே போல அழகிய கண்ணை பறிக்கும் நிறத்திலான ஆடைகள் அணியவும் விதவிதமான அணிகலன்களை அணியவும் அவருக்கு அனுமதியில்லை. கண்ணை உறுத்தாத வெளிர் நிற சேலைகளையே பிரபாகரன் வாங்கி கொடுத்திருந்தார். அதுவும் வீட்டில் இருக்கும் உனக்கு இது போதும் என்பது போல 5-6 சேலைகளை மட்டும் மாற்றி மாற்றி கட்டிக்கொள்ள அனுமதித்திருந்தார். ஆசைகள், தேவைகள், கனவுகள் என அவருக்கு ஏதாவது இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் பிரபாகரன் கொஞ்சமும் யோசிக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வீட்டு சிறையில் ஒரு கைதியைப் போல கௌரி நடத்தப்பட்டார். இதற்காகவே புதிதாக வளர்ந்து வரும் பகுதியில் அதிக வீடுகள் அற்ற இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்திருந்தார் பிரபாகரன். இங்கொன்றும் அங்கொன்றுமாகவே அந்த பகுதியில் வீடுகள் இருந்தன. இவர்கள் தங்கியிருந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் இவர்களும் மேல்தளத்தில் ஒரு வயதான தம்பதியும் மட்டுமே இருந்தனர். மேலே இருந்தவர்கள்தான் அந்த வீட்டின் உரிமையாளர்கள். அடுத்து ஒரு பெரிய வசதியானவர்களின் வீடு இருந்தது. அதோடு சற்று தள்ளி அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள். கௌரியின் நல்ல நேரமோ என்னமோ, பிரபாகரன் விடுமுறை முடிந்து ஊருக்கு திரும்பி செல்வதற்குள்ளாகவே கௌரி கருவுற்று இருக்கும் செய்தி அவருக்கு தெரிய வந்தது. இல்லை என்றால் அதையும் கூட எப்படி எடுத்துக்கொண்டிருப்பாரோ என்னவோ. அவரின் பொறுமைக்கும் நிதானத்துக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பரிசாக 2 பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து 1.5 வயது இடைவெளியில் பிறந்தனர். தன்னை இந்த துன்பத்தில் இருந்து மீட்கவும் தன் தனிமை தவத்திற்கு கிடைத்த பொக்கிஷங்களாகவே அவர்களை பார்த்தாள் கௌரி. அமிர்தா, அபிநயா என அந்த 2 தேவதைகளுக்கு பெயரிட்டு தன் கண்ணின் மணி போல காத்து வளர்த்தார். வானம் 10. பிரபாகரன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. 2மே பெண் குழந்தைகள், அதுவும் கௌரியைப் போலவே கொள்ளை அழகுடன் பிறந்து இருந்ததைக் கண்டு தந்தையாக பூரித்து நிற்க வேண்டியவரின் மனமோ சாத்தான் புகுந்தது போல் யோசிக்கத் தொடங்கியது. கௌரியின் அழகே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அனைவரையும் அவரை திரும்பி பார்க்க வைத்தது அந்த அழகுதான் என மனதில் ஊறி போயிருந்தவருக்கு அத்தனை அழகுடன் பிறந்த பெண் பிள்ளைகளும் அதே போல பலரின் கண்களை உறுத்த தொடங்குவார்கள் என்ற எண்ணம் எழவும் வீட்டிற்குள் அவரால் நிர்ணயிக்கப்பட்ட பல சட்ட திட்டங்களை இன்னும் கடுமையாக்கினார். குழந்தைகள் என்றும் பாராமல் அவர் நடந்து கொள்ளும் விதம் கௌரியை ரொம்பவே துயரத்தில் ஆழ்த்தினாலும் பிரபாகரை எதிர்த்து கேள்வி கேட்கவும் சண்டையிடவும் கௌரிக்கு துணிவு இல்லை. மௌனமாக அழ மட்டுமே அவரால் முடிந்தது. இந்த காரணம் மட்டும் அல்லாது வருடம் முழுவதும் அவர்கள் கௌரியுடனேயே இருப்பதாலும் பிரபாகரனிடம் பெரிதாக ஒட்டுதல் இல்லாமல் போனது பிள்ளைகளுக்கு. 2 குழந்தைகளுக்கும் பள்ளிக்கு சென்று வர மட்டுமே அனுமதி. மற்றபடி வெளியில் விளையாடவும் நண்பர்களோடு நேரத்தை கழிக்கவும் அனுமதி கிடையாது. எங்கும் பிள்ளைகளை அழைத்து செல்லவும் மாட்டார். கௌரியும் வீட்டை விட்டு வெளியில் செல்வதில்லை என்பதால் பள்ளி சென்று வருவது மட்டுமே அவர்கள் அறிந்த ஒன்று. வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி கூட கிடையாது. அதை பிரபாகரன் தவிர்க்க காரணம், கௌரிக்கு திரைப்படங்கள் பார்ப்பது என்றால் கொள்ளை பிரியம். இதை நிறைய முறை ஸ்ரீனிவாசராவின் மூலம் கேட்டு அறிந்திருந்த பிரபாகரன் அந்த சந்தோஷம் கூட கௌரிக்கு கிடைக்காமல் செய்தார். இப்படியே சென்று கொண்டிருந்த அவர்களின் வாழ்வில் பிரபாகரன் விடுமுறைக்கு வரும் நாட்கள் மட்டுமே நரகமாக செல்லும். மற்றபடி இந்த வாழ்க்கைக்கு பழகிவிட்டு இருந்தனர் பிள்ளைகள். சில விஷயங்கள் முன்பே பழகிவிட்டு பிறகு இல்லை எனும்போது படும் துயர் கூட இங்கு அமிர்தாவிற்கும் அபிநயாவிற்கும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பிறந்தது முதலே இதுதான் அவர்களின் வாழ்க்கை முறை என பழகிக் கொண்டனர். ஆனால் கௌரி அப்படியல்ல. திருமணம் ஆகும் வரை அவர்களின் வசதிக்கு ஏற்ப என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தும் செய்து பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு வீட்டில் வளர்ந்தவள் என்பதால் ஆரம்பத்தில் நிறைய சிரமப்பட்டார். ஆனாலும் தன் கணவனுக்காக தன்னை மாற்றிக்கொண்டு வாழ பழகிக் கொண்டார். அதே போல ஆரம்ப காலத்தில் தன்மேல் உள்ள சந்தேகங்களை போக்க பிரபாகரனிடம் எத்தனையோ முறை முயன்றும் அதற்கு பலன் இல்லாமல் போக அவரே புரிந்து கொண்டால்தான் உண்டு என்ற மனப்பான்மைக்கு வந்து அதையும் கைவிட்டு அமைதியாக ஒரு சிறை பறவையாகவே வாழ பழகிக் கொண்டார். கௌரிக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு பாடல்கள் கேட்பது மட்டும்தான்.
அதுவும் எப்பொழுதும் தனக்கு பிடித்த பாடல்களை பதிவு செய்து வைத்துக்கொண்டோ இல்லை கேசட்டுகளாக வாங்கியோ கேட்கும் பழக்கமுடைய கௌரிக்கு இந்த விடுமுறைக்கு வந்திருந்த போது ஸ்ரீனிவாசராவ் அளித்திருந்த கை அடக்கம் உள்ள புதிய டேப் ரெக்கார்டரே துணை. அவர் விரும்பிய சில பாடல்களை பதிவு செய்திருந்த கேசட்டுகளை தன் பிறந்த வீட்டு சீராக தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைத்தான் அமையப் போகிறது என தெரிந்தோ தெரியாமலோ எடுத்துக்கொண்டு வந்திருந்தார் கௌரி. அதுவே அவரின் வாழ்க்கை முழுமைக்கும் ஒரே துணையாகி போனது. ஆரம்பத்தில் பிரபாகரன் மறுநாளே கௌரியை இங்கு விட்டுவிட்டு சென்றுவிட கௌரிக்கு இப்படி ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாமலே போனது. அதன் பிறகு பிரபாகரின் நடவடிக்கைகளை கண்ட கௌரியும் முதலில் இவற்றையெல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில் போட்டு வைத்துவிட்டார். நாட்கள் ஆக ஆக பேசி பழகுவதற்கும் ஆட்கள் இல்லாமல் தன் மனதிற்குள்ளேயே பல விஷயங்களை போட்டு வைத்து புழுங்கிக் கொண்டிருந்த கௌரிக்கு ஒரே மன ஆறுதலாக இருந்தது அந்த பாடல்கள்தான். அவையும் இல்லாமல் போயிருந்தால் ஒருவேளை மனதின் கனம் தாங்காது தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் முடிவிற்கு வந்து இருப்பாரோ என்னவோ. ஆனால் தன்னை நம்பி இந்த உலகில் ஜீவித்திருக்கும் தன் 2 குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழத் தொடங்கியவருக்கு அருகில் எப்பொழுதும் சன்னமான ஒளியில் அவளுக்கு பிடித்த தெலுங்கு பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். அவற்றையே கேட்டு கேட்டு வளர்ந்ததனாலோ என்னவோ அபியின் மனதில் இந்த பாடல்கள் அனைத்தும் நன்கு பதிந்து போயிருந்தது. வேறு வகையான பாடல்களையோ இல்லை படங்களையோ பார்த்ததில்லை என்பதுதான். தமிழ் படங்களும் பாடல்களும் அபிக்கு பரிச்சயம் இல்லாமல் போனது மட்டுமல்லாமல் பெரிதாக ஆர்வம் இல்லாமலும் போனது. வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொண்டு எதிர்த்து நிற்காமல் வாழ பழகி கொண்ட கௌரி தைரியமாக செய்த ஒரே செயல் என்றால் அது பிரபாகரனுக்கு தெரிய வந்தால் இவையும் தன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்திற்காக கடைசி வரை தனக்கு இருந்த இந்த ஒரே துணையை பிரபாகரனிடம் இருந்து மறைத்ததுதான். 2 பிள்ளைகளும் கூட இதை பற்றி பிரபாகரனுக்கு தெரிய வராமல் பார்த்து கொண்டனர். சில நேரங்களில் அபி கூட மேல் வீட்டில் இருந்து தமிழ் பாடல்களை கொண்டு வந்து கொடுத்து கேட்க சொல்ல கௌரிக்கு அவற்றை கேட்பதில் அவ்வளவாக விருப்பம் இல்லை. அவரின் தாய்மொழி மற்றும் நன்கு தெரிந்த மொழியான தெலுங்கு பாடல்களையே விரும்பி கேட்பார். இவர்கள் குடியிருந்த வீட்டின் சொந்தக்காரர்களான மாடியில் இருந்த 2 பெரியவர்களுக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்ததால் அந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த 2 குழந்தைகளின் மேல் எப்போதும் பாசத்தை பொழிவர். இருவரையும் பாசமாக பார்த்தாலும் அமைதியும் அழுத்தமுமான அமிர்தாவை விட துரு துரு குறும்புக்காரியான அபிநயாவை ஒரு படி மேலேயே பிடிக்கும். அபியும் அதிக நேரம் அவர்கள் வீட்டிலேயே செலவு செய்வாள். ஆனால் அமிர்தா அப்படியல்ல. பள்ளிக்கு சென்று வந்து படிக்கும் நேரத்தை தவிர தன் தாயின் அருகாமையிலேயே நேரத்தை செலவிடுவாள். சிறு வயதில் இருந்தே கௌரியின் நிலைமையையும் அவர் அனுபவிக்கும் வேதனைகளையும் புரிந்து கொள்ள தொடங்கியிருந்த அமிர்தாவுக்கு கௌரியின் மேல் எத்தனை அனுதாபமும் கரிசனமும் இருந்ததோ அவ்வளவு கோபமும் இருந்தது. தன் உரிமைக்காக இவர்தானே எதிர்த்து போராட வேண்டும். இவர் இப்படி வாயில்லா பூச்சியாக இருப்பதே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இது அவரை மட்டும் அல்லாமல் அவரை சார்ந்து உள்ள தன்னையும் தன் தங்கையின் வாழ்க்கையையும் கூட பாதிக்கிறது என அந்த சிறு வயதிலேயே எண்ணத் தொடங்கினாள். மற்ற குழந்தைகளைப் போல ஒரு இயல்பான வாழ்க்கை தங்களுக்கு அமையாமல் போனதற்கு பெரும் சதவிகிதம் பிரபாகரனே காரணம் என்றாலும் அதில் கௌரிக்கும் பங்கு உண்டு என எண்ணிய அமிர்தாவால் கௌரியிடம் மட்டும் கோபத்தை காட்ட முடியவில்லை. ஏனென்றால் அவர் படும் வேதனைகளையும் அருகில் இருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். அதனால் முடிந்த அளவு அவருக்கு ஆறுதலாக இருப்பது போல அவரை விட்டு எங்கேயும் செல்லாமல் அவருக்கு அருகிலேயே தான் இருப்பாள். ஆனால் இந்த அளவிற்கு எல்லாம் அபிநயாவுக்கு யோசித்து செயல்பட தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் தன் தாயை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு என்ன செய்ய முடியும் என யோசித்தவள் தன் பள்ளியில் தனக்கு கிடைத்த ஒரே உயிர் தோழியான ரேஷ்மியிடம் அவளும் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த பெண் என தெரிந்த பிறகு அவர்கள் வீட்டில் இருந்து வார இறுதி நாட்களில் பாடல்கள் அடங்கிய கேசட்டுகளை இரவல் வாங்கி கொண்டு வந்து தன் தாயிடம் கொடுத்து கேட்க வைப்பாள். அந்த 2 நாட்களும் அவர்கள் வீட்டில் அந்த புதிய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். திங்கட்கிழமை காலை மீண்டும் கொண்டு சென்று கொடுத்து விடுவாள். தன்னால் முடிந்த அளவுக்கு கௌரியை சந்தோஷப்படுத்தி பார்த்ததாக
அவளுக்குள் ஒரு மன நிறைவு. இப்படியாக மூவரும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பிரபாகரன் விடுமுறைக்கு வரும் நாட்களில் வார்த்தைகளில் வடிக்க முடியாத நரகத்தை இவர்களுக்கு காட்டுவதையே வழக்கமாகிக் கொண்டிருந்தார். அவர் மனம் முழுவதும் நான் இல்லாத நாட்களில் இவர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்ற திசையிலேயே தான் சென்று கொண்டிருக்கும். அதன் வெளிப்பாடாகவே அவர் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரின் மனைவியையும் மகள்களையும் வார்த்தைகளால் குத்தி கிழிக்கும். ஒரு நாளும் அவர் யோசித்ததில்லை இது அவர்களை எந்த அளவு வருத்தும் என்று. ஆனால் கெட்டதிலும் ஒரு நல்லதாக பிரபாகரன் இதுவரை மனைவியையோ மகளையோ கை நீட்டியது இல்லை. ஆனால் அவர் பேசும் வார்த்தைகளுக்கு 2 அடி அடித்துவிட்டு சென்றால் கூட தேவலை என்பது போன்ற மனநிலையை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார். இவற்றையெல்லாம் பார்த்து வளர்ந்த அமிர்தாவிற்கு சிறு வயது முதலே தந்தையை பிடிக்காமல் போனது. அவளை பொறுத்தவரை தன் தாய் படித்து வேலைக்கு சென்றிருந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை என தூக்கி போட்டுவிட்டு சொந்த காலில் நின்று தன்னையும் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருந்திருக்க முடியும். அப்படி செய்யாமல் கணவன் தான் தெய்வம் என்ற போதனையோடு வளர்க்கப்பட்ட காரணத்தினாலேயே இவருக்கு இத்தனை துன்பமும் என எண்ண தொடங்கியவள் படிப்பில் கவனத்தை செலுத்த தொடங்கினாள். தன் வாழ்க்கையில் எந்த ஆணுக்கும் இடமில்லை. தானே தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தன் வாழ்க்கையில் அத்தனை முடிவுகளையும் தான் மட்டுமே எடுக்க வேண்டும் என்பது மட்டுமே அவளுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. இவர்களுக்கு ஒரே துணையாக இருந்த வேணியம்மாவும் அபிநயாவின் 5வது வயதில் இறந்துவிட தனிமையில் சோகமாக அமர்ந்து இருந்த 5 வயது அபிநயாவிற்கு கிடைத்த முதல் தோழன்தான் வினோத். அவர்களின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். 5 வயதில் என்ன புரிந்ததோ இல்லையோ தாங்கள் யாரிடமும் பேசி பழகுவது தன் தந்தைக்கு பிடிக்கவில்லை என்பது மட்டும் சரியாக புரிய வினோத்திடம் பழக தயங்கினாள் அபி. ஆனால் அவளின் மறுப்பையும் புறக்கணிப்பையும் கொஞ்சமும் சட்டை செய்யாமல் மீண்டும் மீண்டும் வந்து நட்பு கரம் நீட்டிய வினோத்தை தட்டி கழிக்க முடியாமல் அவன் நீட்டிய நட்பு கரத்தை பற்றி கொண்டே அபிக்கு இன்று வரை துணையாக நிற்கிறான் அந்த நண்பன். அவர்கள் அனைவருக்கும் பிரபாகரை பற்றி அரசல் புரசலாக தெரிய வந்திருந்தது. அவர் விடுமுறைக்கு வரும் நாட்களில் மட்டும் வினோவின் தாய் வினோவை எச்சரித்து வைத்து விடுவார். உன் விளையாட்டுத்தனத்தால் அந்த குழந்தைக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதே என்பது போல. அதை வினோவும் சரியாக புரிந்து கொண்டு இருந்ததனால் அந்த நேரங்களில் அபியை தெரிந்தது போல கூட காட்டிக்கொள்ள மாட்டான். இருவரும் ஒரே பள்ளி ஒரே வகுப்பறையில்தான் படித்து கொண்டிருந்தனர் என்பதனால் அவர்களின் நட்பை பள்ளியில் தொடர்ந்து கொள்வார்கள். ஆனால் அமிர்தாவுக்கு இப்படி சொல்லி ஆறுதல் அடையக்கூட எந்த ஒரு நட்பும் கிடையாது என்பதோடு அவள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பதே சரி. யாரையும் நம்பி பழக அமிர்தாவின் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. அவள் மனம் யாரையும் நெருங்கிய நண்பராக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அமிர்தா இப்படி ஒரு எண்ணத்தோடு யாரிடமும் இருந்து ஒதுங்கி கொண்டு இருப்பதே வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் போனது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று நன்றாக படித்து கொண்டிருந்ததாலோ இதுவரை பள்ளியில் இருந்து எந்த புகாரும் வந்ததில்லை. அதனாலேயோ என்னவோ காலம் இப்படியே சென்றது. ஆனால் இதில் மற்றவர்களுக்கு புரியாத விஷயம் ஒன்று உண்டு என்றால் அது பிரபாகரன் இத்தனை சந்தேகத்தோடு கௌரியை நடத்தியும் பிள்ளைகளையும் அந்த சந்தேக கண் கொண்டே பார்த்தும் அதற்கேற்ப நடத்தியும் துன்புறுத்துபவர் தன் வேலையை விட்டுவிட்டு இவர்களுடனே இருந்து கண்காணிக்க வேண்டும் என்றோ இல்லை வேலையை விட்டுவிட வேண்டும் என்றோ அவருக்கு தோன்றியது இல்லை. அவர் நினைத்து இருந்தால் இவர்களை இங்கு தனியே விட்டுவிட்டு செல்லாமல் கூடவே இருந்து இருக்கலாம். ஆனால் கடைசி வரை பிரபாகரன் அப்படி செய்யவே இல்லை. அது ஏன் என்பதுதான் யாருக்கும் புரியாத ஒரு புதிர். அபி 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த நேரத்தில் விடுமுறைக்கு வந்திருந்த பிரபாகரன் ஒரு நாள் மாரடைப்பின் காரணமாக உறக்கத்திலேயே அவரின் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட அதன் பிறகு சற்று ஸ்தம்பித்து போனது இவர்களின் வாழ்க்கை. என்னதான் வார்த்தைகளால் வறுத்து எடுத்து தங்களை எப்போதும் வருத்தி கொண்டு இருந்தாலும் அந்த மனிதரின் பங்கு தங்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருந்தது. அதோடு இதுவரை யாரிடமும் எதற்காகவும் சென்று கையேந்தும் நிலையிலும் தங்களை வைக்கவில்லை. இது இல்லை செய்ய முடியாது என்பது போன்றும் நடந்து கொண்டதில்லை என்பதை அப்போதே புரிந்து கொள்ள தொடங்கினர்.
தங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி செய்து அவர் பார்த்து கொண்டு வந்திருப்பது அப்போதே அவர்களுக்கு தெளிவாக. ஆனால் அபியின் இந்த கூற்றை அமிர்தா ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். இது கூட செய்யலன்னா அப்புறம் அவர் எதற்கு நமக்கு என முகத்தில் அடித்தது போல கேட்டவளுக்கு என்ன பதில் சொல்வது என அபிக்கு தெரியவில்லை. ஏன், எத்தனையோ தகப்பன்கள் தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பற்றி கவலைப்படாமல் தானும் தன் சுகமுமே முக்கியம் என வாழ்பவர்கள் இல்லையா? அப்படி இவரும் வாழ்ந்திருந்தால் நம்மால் என்ன செய்திருக்க முடியும் என்ற கேள்வி அவள் மனதில் எழ, ஆனால் தேவையில்லாமல் இப்போது இதை பற்றி பேசி என்ன பயன் என தோன்ற மேலும் விவாதத்தை வளர்க்காமல் விட்டுவிட்டாள். ஆனால் வருமானம் என்ற ஒன்று இல்லாமல் குடும்பம் தத்தளிக்க தொடங்கவும் என்ன செய்வது என்ற யோசனையில் இருந்த கௌரியை கவலைப்பட எந்த அவசியமும் இல்லை என்பது போல பகுதி நேர வேலையோடு வந்து நின்றாள் அமிர்தா. சிறு வயதில் இருந்தே படிப்பில் கெட்டிக்காரியான அமிர்தாவிற்கு ஸ்காலர்ஷிப்பில் பொறியியல் படிப்பிற்கான வாய்ப்பு கிடைத்து இருந்தது. அதில் முதலாம் ஆண்டு படித்து முடிக்கும் தருவாயில் இருந்தபோதுதான் பிரபாகரன் இறந்துவிட மாலை நேரத்தில் கணினி மையத்தில் வேலைக்கு சேர்ந்து இருந்தாள் அமிர்தா. தன் கோபம் எல்லாம் பிரபாகரனிடமும் ஆண்களிடமும் மட்டுமே தானே தவிர பார்க்கும் போதெல்லாம் கட்டிப்பிடித்தோ இல்லை கொஞ்சியோ தன் பாசத்தை வெளிக்காட்டாமல் இருந்தாலும் கௌரியும் அபியும் எந்த கஷ்டமும் படாமல் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அமிர்தாவுக்கு உண்டு. இப்படியே வாழ்க்கை செல்ல அபி கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கும்போது அவளின் மதிப்பெண்களுக்கு கிடைத்த பொறியியல் படிப்பை கூட பணத்தின் காரணமாக அபி மறுக்க, அமிர்தா தான் பார்த்து கொள்வதாக வாக்களித்தும் வினோத் குடும்பத்தினர் தாங்கள் கவனித்துக் கொள்வதாக சொல்லியும் அபி ஏற்றுக்கொள்ளவில்லை. 11ஆம் வகுப்பில் புதிதாக வந்து சேர்ந்தவர்கள்தான் இவர்களின் நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கும் மற்ற நால்வரும். முதலில் வெளியாட்களோடு அதிகம் பழகியிராத அபி பழக தயங்க அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து தங்களுக்குள் ஒருத்தியாக அபியை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளின் கூட்டில் இருந்து வெளிக்கொண்டு வந்து இருந்தனர் நண்பர்கள். ஒருவேளை அவர்கள் மட்டும் அபியின் வாழ்க்கையில் வராமல் போயிருந்தால் அவளும் அமிர்தாவைப் போல மனம் இறுகி வாழ்ந்து இருப்பாளோ என்னவோ. வினோவிற்கு அபிமேல் அதிக அக்கறை இருந்தாலும் அவளை அவள் விருப்பப்படியே விட்டு அருகில் துணையாக இருப்பானே தவிர எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டான். 2 வருடங்களுக்கு முன்பு அமிர்தா ஒரு நாள் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் வேலை செய்யும் கிஷோர் அமிர்தாவை விரும்புவதாக கூற, தனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை என திட்டவட்டமாக மறுத்துவிட்டவள் இனி இதை பற்றி பேசவே கூடாது என சற்று கடினமாகவே சொல்லிவிட, தன் குடும்பத்தோடு கௌரியை சந்திக்க வந்துவிட்டான் கிஷோர். தனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது அவளுடன் தான் என கிஷோர் உறுதியாக இருக்க, அமிர்தாவும் அப்படியென்றால் உனக்கு வாழ்க்கை முழுவதும் திருமணம் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தால், கௌரி எத்தனையோ எடுத்து சொல்லி பார்த்தும் அமிர்தா இறங்கி வராமல் போக, முதலாக கௌரிக்கு அமிர்தாவின் எண்ணங்களும் கொள்கைகளும் புரியத் தொடங்கவும் மனதில் கவலை மேகம் சூழத் தொடங்கியது. தனக்கு பின் இவளின் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என எண்ணி கவலைப்பட்டே படுக்கையில் விழுந்தார். இந்த நேரத்தில்தான் கிஷோருக்கு அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிடைத்து இருப்பதை அறிந்த கிஷோரின் பெற்றோர் திருமணத்தை முடித்து வைத்து அனுப்பிவிட எண்ணி கௌரியிடம் வந்து பேச, வழக்கம் போல அமிர்தா மறுத்துவிட்டாள். இத்தனை உயிராக தன்னை நேசிக்கும் ஒருவனோடு தன் மகளின் வாழ்க்கை அமையாமல் போவதை எண்ணி இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தவருக்கு காலையில் மாரடைப்பு ஏற்பட பதறி துடித்து 2 மகள்களும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் ஏற்பாடுகளில் இறங்கவும் அவர்களை தடுத்தவர் தான் எந்த மருத்துவமும் செய்து கொள்ள விரும்பவில்லை. இப்படியே தன்னை விட்டுவிடுங்கள் என கூறிவிட்டார். இது என்ன பைத்தியக்காரத்தனம் என கோபப்பட்ட அமிர்தா அவரை விடாப்பிடியாக அழைத்து செல்ல முயலவும், உண்மையிலேயே உனக்கு என்மேல் பாசமும் நான் பிழைக்க வேண்டும் என்ற அக்கறையும் இருந்தால் நீ கிஷோரை திருமணம் செய்து கொள்ள சம்மதி, பிறகு நான் மருத்துவம் பார்த்து கொள்கிறேன் என கௌரி கூறவும், முதலில் முடியவே முடியாது என மறுத்த அமிர்தா நேரம் செல்ல செல்ல கௌரியின் உடல்நிலை மோசமாகத் தொடங்கவும் அவரின் கோரிக்கைக்கு சம்மதம் அளித்தாள். அதன்படி கௌரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்னால் கிஷோரின் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் வந்துவிட, தன் கண் முன்னாலேயே கிஷோரின் கையால் மகளுக்கு தாலி ஏறுவதை கண்டுவிட்டு
தன் கண்களை மூடிக்கொண்டார் கௌரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.